தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் தியாகலிங்கம், நோர்வே. 8.10 மிருந்து அண்டர்வலிடம் திருப்பி ஹெலன் சொன்னாள். நட்டாஷா சிறிய அழகிய தலையை அந்த அழகான வாலிப இராணுவ அதிகாரி பக்கம் திருப்பி அவரை பார்த்து தனது திறந்த ஹெலனுடைய பெட்டியில் இடைவேளையில் திடீரென்று குளிர்ந்த காற்று உள்ளே வந்தது. அண்டர்வோல் கதவை திறந்து அங்கே ஒருவர் மீதும் இடிபடாமல் குனிந்து வந்து சேர்ந்தார். என்னுடைய சகோதரரை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று தனது பரபரப்பான பார்வையை நட்டாஷாவிட தோளுக்கு மேலாக புன்னகை காட்டினாள். தூரத்து பார்வையில் அண்டர்வோல் அழகாய் இருப்பதைப் போலவே சமீபத்திலும் அழகாய் இருப்பார். அவர் அவள் பக்கத்தில் அமர்ந்து இந்த மகிழ்ச்சியை வெகுவாக விரும்பி இருந்ததாக அவளிடம் சொன்னார். அதாவது நாரிஷ்கின் என்ற இடத்தில் நடந்த நடன கச்சேரியில் அவளை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து இந்த சந்தர்ப்பத்தை விரும்பிக் கொண்டிருந்ததாகவும் சொன்னார். ஆண்களை விட பெண்களிடத்தில் கூராகின் மிகுந்த சுலபமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்வார். அவர் தைரியமாகவும் இயற்கையாகவும் பேசினார். இவரை பற்றி எத்தனையோ எவ்வளவோ விதமாக பேசிய போதிலும் அவரிடம் எந்த விதமான துர்க்குணமும் இல்லாததைப் போல நட்டாஷாவுக்கு தோன்றியது. அவருடைய புன்னகை கபடமற்ற மகிழ்ச்சி கொண்ட நல்ல குணமுள்ளதாக இருப்பதாய் அவள் நினைத்தாள். அந்த நாடகத்தை பற்றி அவளுடைய அபிப்பிராயங்கள் என்னவென்று கூராகின் கேட்டார். சிமியனோவா என்பவள் முன்னால் ஒரு நாடகத்தில் எப்படி மேடையில் விழுந்தாள் என்பதை கூராகின் சொன்னார். உனக்கு தெரியுமா கோமகளே என்று திடீரென்று ஒரு பழைய அறிமுகமான நண்பரிடம் பேசுவதைப் போல பேச ஆரம்பித்தார். நாங்கள் ஒரு விசித்திர அடை ஊர்வலம் வைத்திருக்கிறோம். நீயும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அது மிகுந்த தமாஷாக இருக்கும். நாம் எல்லோரும் காராகினுடைய வீட்டில் கூடுவோம். தயவு செய்து வரவேண்டும். இல்லை, நிச்சயமாகவே வரவேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் இதைச் சொல்லும்போது அவருடைய புன்முறுவல் காட்டிய கண்களை அவளுடைய முகத்தில் இருந்தோ கழுத்தில் இருந்தோ அல்லது மறைக்கப்படாத கரத்தில் இருந்தோ அவர் எடுக்கவில்லை. தன்னை கண்டு அவர் மிகுந்த பரவசம் அடைந்திருப்பதாக நட்டாஷாவுக்கு நிச்சயமாக தோன்றியது. இது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. என்றாலும் அவருடைய பிரசன்னம் அவளுக்கு கஷ்டத்தையும் சோர்வையும் கொடுத்தது. அவள் அவரை பார்க்காமல் இருந்தபோது அவர் அவளுடைய தோள்களை பார்ப்பதாக அவள் உணர்ந்தாள். அம்மாதிரி பார்ப்பதை தடுத்து தன் கண்களை பார்க்கும்படி செய்வதற்காக தற்செயலாக அவருடைய கண்களை பார்த்தாள். அவருடைய கண்களை பார்த்ததும் அவள் பீதி கொண்டாள். அதாவது மற்ற ஆண்களுக்கும் தனக்கும் இடையேயுள்ள வேலையை போன்ற அந்த நாணம் எப்பொழுதும் இருப்பதாக அவள் உணர்ந்து வந்தாள். இப்பொழுது அது அங்கே காணப்படவில்லை. 5 நிமிஷங்களுக்குள் எப்படி இந்த மனிதரிடம் இவ்வளவு நெருக்கமாக சேர்ந்து விட்டாள் என்பதை அவள் அறிய முடியவில்லை. அவள் பார்வையை வேறு பக்கம் திருப்பியதும் தாமே அத்திறந்த கைகளை பின்னால் இருந்து பற்றி அவளுடைய கழுத்தில் முத்தமிட்டு விடுவாரோ என்று அவள் பீதியுற்றாள். அவர்கள் ரொம்ப சாதாரண விஷயங்களை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். என்றாலும் அவள் எக்காலத்திலும் வேறு எந்த மனிதரிடத்திலும் நெருங்கியிராத அளவு அவ்வளவு நெருக்கமாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி இருப்பதாக அவள் உணர்ச்சி கொண்டாள். நட்டாஷா அடிக்கடி ஹெலனையும் தன்னுடைய தந்தையையும் நோக்கினாள். இதற்கெல்லாம் என்ன அர்த்தமென்று கேட்பது போல அவளுடைய பார்வை இருந்தது. ஆனால் ஹெலன் ஒரு ஜெனரலோடு பேசிக் கொண்டிருந்தாள். அதனால் அவளுடைய பார்வைக்கு பதில் சொல்லவில்லை. அவளுடைய தந்தையின் கண்களோ எப்போதுமே சொல்லிக் கொண்டிருந்ததைத் தவிர வேறு எதையும் சொல்லவில்லை. அதாவது, உனக்கு தமாஷாக நேரம் போகிறதா? நல்லது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இம்மாதிரி தர்மசங்கடமான ஒரு அமைதியான நேரத்தில் அனுடோலின் பிரதானமான கண்கள் அமைதியோடு நட்டாஷாவை வெறித்து நோக்கிக் கொண்டிருந்தன. அந்த முனத்தை கலைப்பதற்கு மாஸ்கோவை அவர் விரும்புகிறாரா என்று அவள் கேட்டாள். அவள் இந்த கேள்வியை கேட்டதும் நாணி முகம் சிவந்தாள். அவரோடு அவள் பேசும்போதெல்லாம் ஏதோ தகாத காரியம் ஒன்றை செய்வது போல நினைத்து வந்தாள். அண்டர்வோல் அவளை உற்சாகப்படுத்துவதற்காக புன்முறுவல் காட்டினார். முதலில் நான் அதை அதிகமாக விரும்பவில்லை. ஏனெனில் அழகிய பெண்கள் தான் ஒரு நகரத்தை இனிமையானதாக ஆக்குகிறார்கள். அப்படியல்லவா? ஆனால் இப்போது அதை நான் மிகவும் விரும்புகிறேன் என்று சொல்லி அர்த்தபுஷ்டியோடு அவளை நோக்கினார். கோமகளே, நீ அந்த விசித்திர அடை ஊர்வலத்திற்கு வருவாய் அல்லவா? கட்டாயம் வரவேண்டும் என்று சொல்லி அவளிடம் உள்ள பூச்செண்டை நோக்கி கையை நீட்டி தமது குரலை தாழ்த்தி அந்த இடத்திற்கு வந்தால் நீதான் அழகிலும் அழகாய் இருப்பாய். அருமை கோமகளே, கட்டாயம் வரவேண்டும். அதற்கு உறுதியாக இந்த பூவை என்னிடம் கொடுப்பாயாக. அவர் என்ன சொல்கிறார் என்பதை நட்டாஷாவால் அறிய முடியவில்லை. அவருக்கும் அது புரிந்திருக்காது. ஆனால் அந்த அர்த்தமில்லாத வார்த்தைகள் ஏதோ ஒரு தகாத நோக்கத்தை காட்டுவதாக அவள் உணர்ந்தாள். அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் சொல்லியது காதில் கேட்காதது போல இன்னொரு பக்கம் திரும்பிக் கொண்டாள். அவள் அம்மாதிரி திரும்பியதும் அவர் இன்னமும் பக்கத்திலேயே மிகுந்த நெருக்கமாக உட்கார்ந்திருப்பதாக உணர்ந்தாள். அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? குழப்பமடைந்திருக்கிறாரா? கோபம் அடைந்திருக்கிறாரா? அதை நான் சரி செய்ய வேண்டுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அவரை திரும்பி பாராமல் அவளால் இருக்க முடியவில்லை. அவள் அவர் கண்களை நேராக பார்த்தாள். அவர் சமீபத்தில் இருப்பதும் அவருடைய சுய நம்பிக்கையும் அவருடைய நல்ல குணமான இனிமையான புன்சிரிப்பும் அவளை வெற்றி கொண்டு விட்டன. அவர் புன்முறுவல் கொண்டதைப் போல
அவளும் புன்முறுவல் காட்டி அவரது கண்களை நேராக பார்த்தாள். மறுபடியும் அவருக்கும் அவளுக்கும் மத்தியில் எந்தவிதமான தடுப்பு வேலையும் இல்லாதிருப்பதை அவள் மிகுந்த பயங்கரத்தோடு உணர்ந்தாள். படுதா மேலே தூக்கப்பட்டது. மிகுந்த அமைதியுடனும் மகிழ்ச்சியோடும் அண்டரோல் அந்த பெட்டியை விட்டு போனார். மற்றொரு பெட்டியில் இருந்த தனது தந்தையிடம் நட்டாஷா திரும்பி போனாள். அவள் எந்த புதிய உலகத்தை பார்த்தாளோ அதற்குள் இப்பொழுது அடங்கி ஒடுங்கியதாக தோன்றினாள். அவள் முன்னால் இப்போது நடப்பவையெல்லாம் மிகவும் இயற்கையானவை என்று தோன்றின. ஆனால் அவளுடைய நிச்சயதார்த்தமான அன்பரை பற்றியும் இளவரசி மேரியை பற்றியும் கிராமத்தில் உள்ள வாழ்க்கையை பற்றியும் அவள் முன்னால் நினைத்த நினைப்புகள் எல்லாம் அவள் மனதிற்கு இப்போது ஒரு தடவை கூட திரும்பி வரவில்லை. அவைகளெல்லாம் எப்போதோ வெகுகாலத்திற்கு முன்பு நடந்தவைகளைப் போல தோன்றின. நாடகத்தின் 4வது அங்கத்தில் ஏதோ பிசாசு மாதிரி வேஷமிட்டு ஒருவர் கையை ஆட்டி பாடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு கீழே போடப்பட்டிருந்த பலகையை அகற்றியதும் அவன் கீழே மறைந்து போனான். 4வது அங்கத்தில் நட்டாஷா பார்த்த காட்சி அது ஒன்றுதான். நட்டாஷா மிகுந்த பரபரப்பும் மனத்துன்பமும் அடைந்தாள். இந்த துன்பத்திற்கும் பரபரப்புக்கும் கூராகின் தான் காரணம். அவரை அவளால் கவனித்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அந்த நாடக கொட்டகையை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அண்டரோல் அவர்களிடம் வந்தார். அவர்களது வண்டிகளை அவர் அழைத்து அவர்கள் வண்டியில் ஏறுவதற்கு உதவி செய்தார். நட்டாஷா வண்டியுள் ஏறும்போது அவளுடைய முழங்கைக்கு மேலான கையை அழுத்தினார். பரபரப்படைந்து முகம் சிவந்து அவள் திரும்பி பார்த்தாள். அவர் ஜொலிப்பான கண்களோடு அவளை பார்த்து கனிவோடு புன்னகை காட்டினார். வீட்டிற்கு நட்டாஷா திரும்பிய பின்புதான் அவளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவள் தெளிவாக யோசிக்க முடிந்தது. அவள் திடீரென்று இளவரசர் ஆண்ட்ரூவை நினைத்துக் கொண்டதும் பீதி கொண்டாள். தேநீர் சாப்பிடுகிற நேரத்தில் அந்த வீட்டில் எல்லாரும் அமர்ந்திருந்தனர். அவள் திடீரென்று கூச்சல் போட்டு முகம் சிவந்து அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். ஓ கடவுளே, நான் தொலைந்தேன் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். நான் எப்படி அவரை இம்மாதிரி செய்யும்படி விட்டேன் என்று அவள் சொல்லி வெகு நேரம் வரையில் தன்னுடைய சிவந்த முகத்தை கைகளால் மறைத்து தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்ள முயற்சித்தாள். ஆனால் அதை அறிந்து கொள்ளவோ அவள் என்ன உணர்ந்தாள் என்பதை அறிந்து கொள்ளவோ அவளால் முடியவில்லை. ஒவ்வொன்றும் அவளுக்கு இருளாகவும் பயங்கரமாகவும் ஒன்றும் விளங்காததாகவும் காணப்பட்டன. அந்த பிரம்மாண்டமான மிக பிரகாசமான நாடக கொட்டகையில் நடந்தவை எல்லாம் வெறும் காலோடும் தகரத்தினால் அலங்காரம் செய்யப்பட்ட ஜாக்கெட் அணிந்தும் அந்த அரங்கத்தில் ஈரமான தரையில் தூபார் குதித்து விளையாடியதும் அங்கிருந்த இளம் பெண்களும் வயதான ஆண்களும் அநேகமாய் நிர்வாணமாயும் கர்வமும் அமைதியும் கொண்ட புன்னகையோடும் காணப்பட்ட ஹெலனும் பலே பேஷ் என்று பரவசத்தோடு கோஷமிட்டதுமாகிய இவையெல்லாம் ஹெலனுடைய பிரசன்னத்தில் தெளிவாகவும் எளிதாகவும் காணப்பட்டன. ஆனால் இப்பொழுது தனிமையாக அவள் மட்டும் தனிமையாக இருந்தபோது அவையெல்லாம் புத்திக்கு எட்டாதவைகளாக தோன்றின. அது என்ன? அவரை பற்றி நான் நினைக்கும் அந்த பயங்கரம் என்ன? நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கும் என் மன சாட்சியை அறித்து வரும் இது என்ன விஷயம் என்று அவள் சிந்தித்தாள். இரவில் படுக்கையில் படுத்த பின்பு வயோதிக கோமகள் ஒருவளுக்குத்தான் தான் நினைப்பதையெல்லாம் நட்டாஷா சொல்லுவதுண்டு. கடுமையான எளிமையான நோக்கங்களை கொண்ட சோனியாவால் இவற்றை உணர்ந்து கொள்ள முடியாது என்றும் இந்த உள்ள கிடக்கையை அவள் கேட்டு பயங்கரம் அடைவாள் என்றும் நட்டாஷா நினைத்தாள். ஆகவே நட்டாஷா தன்னை துன்புறுத்தி வருகிற அந்த பிரச்சனையை தானே தீர்த்துக் கொள்வது என்று முடிவு செய்தாள். ஆண்ட்ரூவின் காதலுக்கு தகுதியற்ற விதமாக நான் நடந்து கொண்டேனா இல்லையா என்று அவள் தனக்குள் கேட்டாள். தன்னை சாந்தப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் கேலியாக தானே பதில் சொல்லிக் கொண்டாள். அதை கேட்பதற்கு நான் எப்பேற்பட்ட முட்டாளாய் இருக்க வேண்டும்? எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? ஒன்றுமில்லை. நான் ஒன்றையும் செய்யவில்லை. நான் அவரை இழுக்கவில்லை. ஒருவருக்கும் தெரியாது. நான் இனி அவரை பார்க்க மாட்டேன். ஆகவே எதுவும் நடக்கவில்லை என்பது தெளிவாகிவிட்டது. எதற்காகவும் வருந்த வேண்டியதில்லை என்றால் ஆண்ட்ரூ இன்னமும் என்னை காதலிக்க முடியும். எதற்காக இன்னமும் என்று சொல்ல வேண்டும்? ஓ கடவுளே, ஓ கடவுளே, அவர் ஏன் இப்போது இங்கு இல்லை? ஒரு வினாடி நட்டாஷா அமைதியாய் இருந்தாள். அடுத்த வினாடி இவையெல்லாம் உண்மையாய் இருந்தாலும் ஒன்றுமே ஏற்படவில்லை என்றாலும் அந்த இளவரசர் ஆண்ட்ரூவுடன் அவளுக்கு ஏற்பட்டிருந்த அந்த முந்தைய பரிசுத்தமான காதல் என்பது இப்போது அழிந்து போய்விட்டது என்று ஒரு உள்ளுணர்வு அவளுக்கு சொல்லியது. மறுபடியும் அவள் தன்னுடைய கற்பனையில் தனக்கும் கூராகினுக்கும் நடந்த உரையாடல்களை மீண்டும் நினைத்து பார்ப்பாள். அவளுடைய கையை அழுத்திய போது காணப்பட்ட அந்த அழகிய மனிதரின் முகத்தையும் அசைவுகளையும் கனிவான புன்னகையையும் அவள் மீண்டும் கற்பனையில் கண்டாள். 8.11 அண்டரோல் கூராகின் மாஸ்கோவில் தங்கியிருந்தார். ஏனெனில் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து அவரது தந்தை அவரை அனுப்பிவிட்டார். பீட்டர்ஸ்பர்க்கில் வருஷத்திற்கு 20,000 ரூபிள்கள் வீதம் ரொக்கமாக அவர் செலவிட்டு வந்தார். இதைத் தவிர அந்த கடன்களை திரும்பக் கொடுக்க வேண்டும் என்று கடன் கொடுத்தவர்கள் அவருடைய தந்தையிடம் கேட்டார்கள். கடன்களில் பாதியை இப்பொழுது கொடுத்து அடைப்பதாகவும் இதுதான் கடைசி தடவையாக அவர் கொடுப்பதென்றும் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டென்றும் அவருடைய தந்தை சொன்னார். மாஸ்கோவில் சேனாதிபதிக்கு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய வேலையை அவருடைய தந்தை அவருக்காக வாங்கி வைத்திருந்தார். அந்த வேலையை மாஸ்கோவிற்கு சென்று அவர் மேற்கொள்ள வேண்டுமென்றும்
அவருக்கு திருமணம் செய்ய ஒரு நல்ல மணப்பெண்ணை அவர் தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய தந்தை கூறினார். இதுதான் அவர் விதித்த நிபந்தனை. இளவரசி மேரி, ஜூலி காராகின் ஆகிய 2 மணப்பெண்கள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அண்டரோல் இதற்கு சம்மதித்து மாஸ்கோவிற்கு போனார். அங்கே பீயரின் வீட்டில் தங்கினார். அவர் அங்கே தங்குவது பீயருக்கு முதலில் விருப்பமில்லை. ஆனால் கொஞ்ச காலத்திற்கெல்லாம் அவருக்கு பழக்கமாகிவிட்டது. சில வேளைகளில் அவருடன் அவருடைய குடியாட்ட கூட்டங்களுக்கு போவார். கடன் என்ற பெயரால் அவருக்கு பணமும் கொடுப்பதுண்டு. அண்டரோல் மாஸ்கோவில் வந்து சேர்ந்ததிலிருந்து ஷின்ஷின் சொல்லியபடி மாஸ்கோ சீமாட்டிகளின் தலைகளையெல்லாம் திரும்பும்படி செய்துவிட்டார். அதற்கு முக்கியமான காரணம் அவர்களை அவர் அவமதித்து ஜிப்சி பெண்களையும் பிரெஞ்சு நடிகைகளையும் அவர் விரும்பியதேயாகும். அந்த நடிகைகளின் தலைவியாக விளங்கிய குமாரி ஜார்ஜஸ் என்பவளோடு அவர் அந்நியோன்னிய உறவுகள் வைத்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது. ரெனைலாம் வீட்டிலோ அல்லது வேறு எந்த மாஸ்கோ குடிகாரர்கள் வீட்டிலோ நடக்கும் குடியாட்டங்களுக்கு அவர் போக தவறுவதே கிடையாது. மற்றவர்களை எல்லாம் தோற்கடிக்கிற விதத்தில் அவர் இரவு பூராவாக குடித்துக் கொண்டே இருப்பார். உயர் வட்டாரங்களில் உள்ள நடனங்களிலும் வரவேற்புகளிலும் அவர் பிரசன்னமாய் இருப்பார். அந்த கச்சேரிகளில் உள்ள சீமாட்டிகள் சிலரிடம் மிகுந்த உல்லாசமாய் அவர் இருப்பதை பற்றி பேச்சுகள் கிளம்பின. சில சீமாட்டிகளிடம் நடன கச்சேரிகளில் அவர் சல்லாபங்கள் செய்வதுண்டு. ஆனால் கல்யாணமாகாத பெண்களின் முன்னால் அவர் போவதில்லை. முக்கியமாக பணக்கார குமரிகளிடம் அவர் நெருங்குவதில்லை. ஏனெனில் அவர்கள் எல்லாருமே அழகு அற்றவர்களாய்த்தான் இருப்பார்கள். மற்றொரு முக்கியமான காரணமும் இதற்குண்டு. அதாவது 2 வருஷங்களுக்கு முன்பாகவே அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இந்த விஷயம் அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அச்சமயம் அவர் தமது பட்டாளத்தோடு போலந்தில் இருந்தார். ஒரு போலந்து விவசாயி வீட்டில் குடியிருந்தார். அந்த எளிய விவசாயி தமது குமாரியை அவர் திருமணம் செய்யும்படி கட்டாயப்படுத்தினார். வெகு சீக்கிரமாக அண்டரோல் தமது மனைவியை கைவிட்டு விட்டார். தாம் கல்யாணமாகாத ஒரு பிரம்மச்சாரி என்று சொல்லிக்கொண்டு சுற்றுவதற்கு சம்மதிக்கும்படியும் அதற்காக பணம் கொடுப்பதாகவும் அவர் அவருடைய மாமனாரிடம் சொன்னார். அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். தம்முடைய நிலைமையை பற்றியும் தம்மை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் அண்டரோல் எப்பொழுதுமே திருத்தி கொண்டவராய் இருப்பார். தாம் இப்பொழுது வாழ்ந்து வரும் விதத்தை தவிர வேறு விதமாக வாழ்வது சாத்தியமே இல்லை என்றும் தம்முடைய வாழ்வில் எப்பொழுதுமே இழிவான காரியத்தை செய்ததில்லை என்றும் அவர் உள் உணர்ச்சியோடு பூரணமாக நம்பிக்கை கொண்டிருந்தார். தம்முடைய காரியங்களினால் மற்றவர்களுக்கு எம்மாதிரி பலன் ஏற்படும் என்பதையும் அவர் செய்கிற இந்த காரியத்தினாலோ அந்த காரியத்தினாலோ ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சிந்தித்து பார்க்க அவரால் முடியவே முடியாது. ஒரு வாத்தின் உடல் அமைப்புப்படி அது தண்ணீரில் தான் வாழ்ந்து ஆக வேண்டும். அதே மாதிரி தம்மை கடவுள் அமைத்து இருக்கிற அமைப்பின்படி தாம் வருஷம் ஒன்றிற்கு 30,000 ரூபிள்கள் செலவழித்து ஆக வேண்டும் என்றும் சமூகத்தில் ஒரு முக்கியமான பதவியை அடைந்தாக வேண்டும் என்றும் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்த நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தார். அதனால் அவரை பார்க்கும் மற்றவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். சமூகத்தில் ஒரு பிரதான அந்தஸ்தையோ அல்லது பணத்தையோ அவர்கள் கொடுக்க மறுக்கவில்லை. பணத்தை பொறுத்தவரையில் அவர் யாரிடமும் இவரிடமும் கடன் வாங்கி வந்தார். ஆனால் அதை திரும்பக் கொடுப்பதில்லை. அவர் ஒரு சூதாட்டக்காரர் அல்ல. அப்படி இருந்தாலும் வெற்றியை பற்றி அவர் கவலை கொள்ளுவதே இல்லை. அவர் கர்வம் கொண்டவரல்ல. மற்றவர்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவலைப்படுவதில்லை. அவர் பெரிய ஆசைகளை கொண்டிருக்கிறார் என்றும் அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது. தம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிட்டார் என்பதற்காக பல தடவைகளில் அவர் மீது எரிச்சல் கொண்டிருக்கிறார். பட்டங்களையும் பதவிகளையும் கண்டு அவர் சிரிப்பதுண்டு. அவர் அற்ப குணம் கொண்டவர் அல்ல. யார் அவரிடம் வந்து கேட்டாலும் அவர் இல்லை என்று மறுத்ததில்லை. அவர் சிரத்தை கொள்ளுவது எல்லாம் மகிழ்ச்சிகளும் பெண்களும் தான். அவருடைய கருத்துப்படி இந்த விஷயங்களில் குறைவானது எதுவுமே இல்லை. தம்முடைய ஆசையை திருத்தி செய்வதனால் மற்றவர்களுக்கு எம்மாதிரி பாதகம் ஏற்படும் என்பதை பற்றி சிந்திக்கிறது என்பதே அவரால் முடியாது. தம்மீது யாரும் குற்றம் சொல்ல முடியாது என்று அவர் உண்மையிலேயே நினைத்தார். உண்மையாகவே அயோக்கியர்களையும் கெட்டவர்களையும் அவர் வெறுத்தார். மிகுந்த அமைதியான மன சாட்சியோடு அவர் தலை நிமிர்ந்து நடந்து வந்தார். ஆண் வகுப்பைச் சேர்ந்த மக்களேன்கள், அதாவது விபசாரகர்கள், பெண் மக்களேன்களைப் போலவே தாங்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள் என்ற ஒரு இரகசியமான நம்பிக்கையை கொண்டுள்ளார்கள். தாங்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது அந்த நம்பிக்கை கட்டப்பட்டுள்ளது. அவள் மிக அதிகமாக காதல் கொண்டிருந்தபடியால் அவள் எல்லா விதத்திலும் மன்னிக்கப்படுவாள். அவர் மிக அதிகமாக அனுபவித்தபடியால் மன்னிக்கப்படுவார். எல்லா விதத்திலும் அவர் பாரசீக படையெடுப்புகளில் கலந்து வெளிநாடுகளில் இருந்து திரும்பி வந்த பின்பு தோலாகா மாஸ்கோவில் திரும்பவும் தோன்றினார். அவர் சுகபோகங்களிலும் சூதாட்டங்களிலும் விபசாரங்களிலும் தம்முடைய பழைய பீட்டர்ஸ்பர்க் தோழரான குராகினோடு சேர்ந்து திளைத்து வந்தார். தம்முடைய சுயநலத்திற்காக குராகினை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டார். தோலாகாவின் புத்திசாலித்தனத்திற்காகவும் துணிச்சலுக்காகவும் அவர் மீது உண்மையிலேயே அண்டரோல் பிரியம் கொண்டிருந்தார். தம்முடன் சூதாடுவதற்காக பணக்கார வாலிபர்களை பிடித்து இழுப்பதற்கு ஒரு தூண்டிலை போல அண்டரோல் குராகினுடைய பெயரும் பதவியும் தொடர்புகளும் அவசியமாயிருந்தன. அதற்காக அவரை உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கு தெரியாமல் அவருடைய செலவில் தாம் மகிழ்ச்சி அடைந்து வந்தார். அண்டரோலிடமிருந்து அவர் பெற்று வந்த இம்மாதிரியான நன்மைகளைத் தவிர வேறு ஒன்றும் தோலாகாவிற்கு கிடைத்தது.
அதாவது மற்றவரின் உள்ளத்தின் மீது ஆதிக்கம் கொண்டு ஆட்டி வைப்பது ஒரு மகிழ்ச்சியாகும். அந்த மகிழ்ச்சி ஒரு சுபாவமாகவும் அவசியம் தேவையானதாகவும் தோலாகாவிற்கு அமைந்திருந்தன. கூராகின் உள்ளத்தில் ஒரு பலமான உணர்ச்சியை நட்டாஷா தோற்றுவித்திருந்தாள். நாடகத்திற்கு போய் வந்து இரா சாப்பாட்டிற்கு பின்னால் ஒரு கலா ரசிகரை போன்ற முகபாவத்தோடு நட்டாஷாவின் கரங்கள், தோள்கள், பாதங்கள், கேசம் ஆகியவற்றின் கவர்ச்சிகளையும் அவளிடம் தாம் காதல் கொள்ளப் போகும் உத்தேசத்தையும் தோலாகாவிடம் வர்ணித்துக் கொண்டிருந்தார். அம்மாதிரி காதல் கொள்ளுவதால் என்ன ஏற்படும் என்பதை பற்றி அண்டவலுக்கு எவ்விதமான கருத்தும் கிடையாது. அதை பற்றி சிந்திப்பதற்கும் அவரால் முடியாது. அவருடைய எந்த காரியத்தின் விளைவுகளை பற்றியும் அவருக்கு எப்பொழுதுமே எந்தவிதமான கருத்தும் கிடையாது. அவள் முதல் தரமானவள், எனது அன்பான பேர்வழியே. ஆனால் நமக்கு அருகதை இல்லை என்றார் தோலாகா. டின்னருக்கு வர அவளை அழைக்கும்படி என்னுடைய சகோதரியிடம் சொல்ல போகிறேன் என்றார் அண்டரோல். அவள் கல்யாணம் ஆகிற வரையில் நீர் பொறுத்து இருப்பது நல்லது. நான் எப்பொழுதுமே குஞ்சு பெண்களைத்தான் மிக விரும்புகிறேன் என்பது உமக்கு தெரியும். ஏனெனில் அவர்கள் சீக்கிரமாக தலை கவிழ்ந்து விடுகிறார்கள் என்று அண்டரோல் தொடர்ந்து சொன்னார். நீர் ஏற்கனவே ஒரு குஞ்சு பெண்ணிடம் அகப்பட்டிருக்கிறீர். அதனால் ஜாக்கிரதை என்று கூராகினின் பழைய திருமணத்தை அறிந்த தோலாகாம் கூறினார். நல்லது, அம்மாதிரி 2 தடவைகள் நடக்க முடியாது, அப்படித்தானே என்று அண்டரோல் மகிழ்ச்சி நகையோடு கூறினார். நாடகத்திற்கு மறுநாளன்று ராஸ்தோன்கள் எங்கேயும் போகவில்லை. அவர்களை பார்ப்பதற்கு யாரும் வரவும் இல்லை. மரியா டிமிட்ரிவ்னா எதை பற்றியோ கோமகனோடு பேசிக் கொண்டிருந்தாள். 8.12 அதை நட்டாஷாவிடம் அவர்கள் மறைக்க விரும்பினார்கள். அந்த வயோதிக இளவரசரை பற்றித்தான் ஏதோ அவர்கள் பேசிக்கொண்டு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நட்டாஷா யோகித்தாள். இளவரசர் ஆண்ட்ரூ எந்த வினாடியும் வரலாம் என்று அவள் எதிர்பார்த்தாள். அன்றைய தினம் வால்வைதங்கா என்ற இடத்திற்கு அவர் வந்துவிட்டாரா என்பதை விசாரித்து வரும்படி 2 தடவைகள் சேவகனை அனுப்பினாள். அவர் இன்னும் வரவில்லை. மாஸ்கோவுக்கு வந்த பின்பு ஆரம்ப தினங்களை விட அவள் இப்போது அதிகமாக கஷ்டப்பட்டாள். அவருக்காக அவள் கொண்டிருந்த வாட்டத்தோடும் அவளுக்கு ஏற்பட்டிருந்த அமைதியின்மையோடும் அவளுக்கு மற்றொரு விசாரமும் கலந்து கொண்டது. அதாவது இளவரசி மேரியோடும் வயோதிக இளவரசரோடும் அவள் சந்தித்து பேசிய மனப்பிடித்தமில்லாத விஷயங்கள் கலந்து கொண்டன. காரணமில்லாத பீதியும் கவலையும் அவளுக்கு ஏற்பட்டன. அவர் வராமலே இருந்து விடலாம் என்றும் அல்லது வருவதற்கு முன்பாக தனக்கு ஏதாவது ஏற்படலாம் என்றும் அவளுக்கு அடிக்கடி தோன்றி வந்தது. முன்னால் அவள் செய்ததைப் போல அமைதியாகவும் தொடர்ச்சியாகவும் அவரை பற்றி அவளால் நினைக்க முடியவில்லை. அவரை பற்றி அவள் நினைக்க ஆரம்பித்ததும் அந்த வயோதிக இளவரசர், இளவரசி மேரி, அந்த நாடக கொட்டகை, கூராகின் ஆகியவர்களின் நினைப்புகள் அவளுடைய நினைப்புகளுடன் கலந்து கொள்கின்றன. மறுபடியும் அவள் குற்றம் செய்துவிடவில்லையா, இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு அவள் ஏற்கனவே துரோகம் செய்துவிடவில்லையா என்ற சந்தேகங்கள் அவள் மனதில் தோன்றும். மீண்டும் அவள் நாடக கொட்டகையில் அவளுடைய மனதிற்கெட்டாத ஒரு பயங்கரமான குழப்பத்தை உண்டு பண்ணிய அந்த பேர்வழியுடைய முகத் தோற்றத்தில் காணப்பட்ட ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு அசைப்பையும், ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் எண்ணி பார்க்க ஆரம்பிப்பாள். நட்டாஷா எப்போதையும் விட அதிக உற்சாகமாய் இருப்பதாக குடும்பத்திற்கு தோன்றியது. ஆனால் அவள் முன்பிருந்ததை விட மகிழ்ச்சியிலோ அமைதியாலோ வெகு தூரம் குறைவாகவே இருந்தாள். ஞாயிறன்று காலையில் மரியா டிமிட்ரிவ்னா தன்னுடைய விருந்தாளிகளை தன்னுடைய மாதா கோவிலுக்கு பிரார்த்தனை செய்ய அழைத்தாள். அந்த கோயில் அங்கே ஒரு காலத்தில் தோன்றிய பிளேக் வியாதியினால் மரணமடைந்தவர்களின் கல்லறைகளுக்கு மேலாக கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆடம்பரமான மாதா கோயில்கள் எனக்கு பிடிப்பது இல்லை என்று அவள் தன்னுடைய சுதந்திரமான நினைப்பை பற்றி பெருமை கொள்வது போல சொன்னாள். எல்லா இடத்திலும் கடவுள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார். இங்கே எங்களுக்கு ஒரு சிலாக்கியமான மத குரு கிடைத்திருக்கிறார். அவர் பிரார்த்தனையை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துகிறார். உதவி மத குருவும் அதே மாதிரிதான். அந்த கோஷ்டிக்கான பிரார்த்தனையில் என்ன புனிதத்தன்மை இருக்கிறது? எனக்கு அது பிடிப்பதில்லை. அது வெறும் தம்பம் என்று நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளை மரியா டிமிட்ரிவ்னா மிகவும் விரும்புவது உண்டு. அத்தினங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவளுக்கு தெரியும். சனிக்கிழமைகளில் அவள் வீடு முழுவதும் சுத்தம் செய்யப்படும். அவளோ அவளுடைய சேவகர்களோ ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்வது கிடையாது. எல்லாரும் விடுமுறை ஆடைகளை அணிந்து கோயிலுக்கு போவார்கள். டின்னரின் போது அவளுக்கு தனியாக சில பதார்த்தங்கள் தயாரிக்கப்படும். அன்று வேலைக்காரர்களுக்கு வாட்கா மதுவும் வாத்து அல்லது பன்றியின் மாமிசமும் கொடுக்கப்படும். ஆனால் அந்த விடுமுறை மகிழ்ச்சியானது மரியா டிமிட்ரிவ்னாவின் அகலமான கண்டிப்பான முகத்தில் தோன்றுவதைப் போல அந்த வீட்டில் வேறு எங்கும் தோன்றுவதில்லை. அன்றைய தினம் அவளுடைய முகப்பார்வை உரு கொண்டதாயிருக்கும். பவித்திரமான தோற்றத்தை பிரார்த்தனைக்கு பின்னர் அவர்கள் காப்பி சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிட்ட போதன அறையில் நாற்காலிகள் மீது போடப்பட்டிருந்த உரைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தன. வண்டி தயாராயிருப்பதாக ஒரு சேவகன் வந்து சொன்னாள். ஒரு கண்டிப்பான தோற்றத்தோடு மரியா டிமிட்ரிவ்னா எழுந்தாள். அவளுடைய விடுமுறை நாள் சால்வையை போர்த்தி இருந்தாள். அதை போர்த்திக் கொண்டுதான் அவள் மற்றவர்களை வெளியே பார்க்கப் போவது வழக்கம். அன்று இளவரசர் நிக்கலஸ் பால்கோன்ஸ்கியை அவள் பார்க்கப் போவதாகவும் நட்டாஷாவை பற்றி அவரிடம் கேட்கப் போவதாகவும் சொன்னாள். அவள் போன பின்பு
திருமதி சூபர்ரோகர் என்ற ஆடை தயாரிப்பவளின் கம்பெனியில் இருந்து ராஸ்தோக்களை பார்க்க ஒரு பிரதிநிதி வந்தாள். இந்த வேலையினால் ஏற்படும் பொழுது போக்கைக் கண்டு நட்டாஷா மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள். வரவேற்பு அறைக்கு பக்கத்தில் இருந்த அறையில் அவள் அமர்ந்து புது ஆடைகளை மேலே அணிந்து பார்க்க ஆரம்பித்தாள். கைச்சட்டையில்லாத மார் சட்டையை முதலில் அவள் தன் உடம்பில் தரித்தாள். பின்னால் கண்ணாடியில் தன் தலையை திருப்பி பின்பக்கமாக அந்த சட்டை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை கவனித்தாள். இச்சமயத்தில் வரவேற்பு அறையில் அவளுடைய தந்தையினுடையவும் மற்றொரு பெண்ணினுடையவும் உற்சாகமான பேச்சுக் கூறல்கள் கேட்டன. அந்த கூறலை கேட்டு அவள் முகம் சிவந்தது. அதுதான் ஹெலன். அந்த மார் சட்டையை கழற்றுவதற்கு நட்டாஷாவுக்கு நேரமில்லை. அதற்குள்ளாக கதவு திறக்கப்பட்டு கோமகள் பெஜகாவா உள்ளே வந்தாள். அவள் ஒரு சிவந்த வெல்வெட்டு கவனும் உயரமான கழுத்துப்பட்டையும் அணிந்திருந்தாள். இதமான நட்பான புன்னகைகள் ஒளிவேச அவள் உள்ளே வந்தாள். ஓ, என்னுடைய பரவசக்காரியே என்று நாணி முகம் சிவந்திருந்த நட்டாஷாவை பார்த்து அவள் சொன்னாள். என்ன மனோகரம்! உண்மையில் எனது அன்புள்ள கோமகனே, இந்த அழகை எங்குமே பார்த்ததில்லை என்று கோமகன் ராஸ்தோவை பார்த்து அவள் சொன்னாள். நீங்கள் எப்படி மாஸ்கோவில் இருந்து கொண்டே ஒரு இடத்திற்கும் போகாமல் இருக்க முடியும்? இல்லை, நான் அப்படி உங்களை விட்டுவிட முடியாது. இன்றிரவு குமாரி ஜார்ஜஸ் எனது வீட்டில் வந்து சில செய்யுட்களை வாசிக்கப் போகிறாள். அதற்காக நான் சிலரை அழைத்திருக்கிறேன். நீர் உம்முடைய இந்த அழகிய பெண்களை அழைத்து வராவிடில் இவர்கள் குமாரி ஜார்ஜஸை விட அழகானவர்கள். நான் உண்மை சும்மா விடமாட்டேன். என்னுடைய கணவர் திவேர் என்ற இடத்திற்கு போயிருக்கிறார். இல்லையானால் அவரை அனுப்பி உங்களை அழைத்து வரச் செய்வேன். நீங்கள் கட்டாயம் வரவேண்டும், கண்டிப்பாக வரவேண்டும். 8 மணிக்கும் 9 மணிக்கும் மத்தியில் வாருங்கள். அவள் அந்த ஆடை செய்பவளுக்கு தலையை ஆட்டினாள். அவளை முன்பே அவளுக்கு தெரியும். அந்த ஆடைக்காரி இவளை பார்த்து வணக்கம் செய்தாள். பக்கத்தில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தாள். அங்கிருந்த கண்ணாடி அவர் அணிந்திருந்த வெல்வெட் ஆடையின் மடிப்புகளை அழகாக எடுத்துக் காட்டியது. அவள் நல்ல குணத்தோடும் மகிழ்ச்சியோடும் பேசிக் கொண்டிருப்பதை விடவில்லை. நட்டாஷாவின் அழகை புகழ்ந்து கொண்டே இருந்தாள். நட்டாஷாவின் உடைகளை பார்த்து அவற்றையும் புகழ்ந்தாள். புதிதாக தனக்கு வந்திருந்த ஒரு ஆடையை பற்றியும் அவள் புகழ்ந்தாள். பாரிஸில் இருந்து அவளுக்கு வந்திருந்த அந்த ஆடையில் உலோகங்கள் கலந்து ஒளி வீசும்படி செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஒன்று வாங்கும்படி நட்டாஷாவிடம் சொன்னாள். ஆனால் உனக்கு எதுவும் பொருத்தமாக இருக்கும் என்னுடைய அழகியே என்று அவள் கூறினாள். நட்டாஷாவின் முகத்தை விட்டு அந்த மகிழ்ச்சி புன்னகை எப்போதுமே அகலவில்லை. அந்த கோமகள் பெஜகாவா என்பவளை முன்பெல்லாம் சமீபத்தில் கூட நெருங்க முடியாத அவ்வளவு பெரிய முக்கியமானவள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் இப்போது இவளிடம் அவ்வளவு அன்பாக இருப்பதையும் புகழ்வதையும் கண்டு அப்போதுதான் மலருவதைப் போல அவள் சந்தோஷம் கொண்டாள். அவ்வளவு அழகாவும் அவ்வளவு அன்பாவும் இருந்த அவள் மீது நட்டாஷா மிகுந்த பிரியம் கொண்டு மகிழ்ச்சியோடு தோன்றினாள். ஹெலனும் நட்டாஷாவிடம் உண்மையாகவே மகிழ்ச்சி கொண்டாள். தமாஷாக நேரத்தை போக்க அவளும் விரும்பினாள். நட்டாஷாவும் தாமும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்டரோல் அவளிடம் கேட்டிருந்தார். அந்த நோக்கத்தோடுதான் அப்போது அவள் ராஸ்தோன்களை பார்க்க வந்திருந்தாள். நட்டாஷாவையும் தன்னுடைய சகோதரரையும் மோதவிடுவதில் அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு சமயத்தில் போரிஸை தன்னிடமிருந்து அபகரித்துக் கொண்டிருந்ததற்காக நட்டாஷா மீது அவள் கோபமடைந்ததுண்டு. ஆனால் அதை பற்றி அவள் இப்போது நினைக்கவில்லை. தன்னுடைய சொந்த வழியில் நட்டாஷாவின் மகிழ்ச்சியை அவள் மனப்பூர்வமாக விரும்பினாள். அவள் ராஸ்தோன்களிடமிருந்து விடைபெற்று போகும்போது தன்னுடைய அபிமான நட்டாஷாவை தனியாக அழைத்தாள். நேற்றிரவு என்னுடைய சகோதரர் என்னுடன் டின்னர் சாப்பிட்டார். நாங்கள் சிரித்து சிரித்து அநேகமாய் உயிர் போய் விட்டது. அவர் உனக்காக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தாரே தவிர சாப்பிடவே இல்லை. எனது மனோகரமே, அவர் உன் மீது பைத்தியம் பிடித்ததைப் போல காதல் கொண்டிருக்கிறார். என் அன்பே. நட்டாஷா இதை கேட்டதும் முகம் சிவந்து நாணினாள். அவள் எம்மாதிரி முகம் சிவந்து நாணுகிறாள்? அவள் எம்மாதிரி நாணுகிறாள்? எனது அழகியே என்று ஹெலன் கூறினாள். நீ கண்டிப்பாக வரவேண்டும். நீ யார் மீதாவது காதல் கொண்டிருந்தால் என் அழகியே, அதற்காக இங்கு வீட்டிற்குள் அடைபட்டு கொண்டிருப்பது ஒரு காரணமாகாது. உனக்கு நிச்சயதார்த்தம் ஆகியிருந்தாலும் சரி, உன்னுடைய நிச்சயதார்த்த புருஷர் நீ உயர் வட்டாரங்களுக்கு போய் மனக்களிப்பு பெற வேண்டுமென்று நினைப்பாரே தவிர தனியாக இருந்து சலிப்பு தட்டி சாக வேண்டுமென்று நினைக்க மாட்டார். அப்படியானால் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கிறது என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. அவளும் அவளுடைய கணவரான வீயரும் அந்த நல்ல வீயரும் இதை பற்றி பேசியும் சிரித்தும் கொண்டிருப்பார்கள். அது ரொம்ப சரி. மறுபடியும் அந்த ஹெலனுடைய செல்வாக்கினால் அவளுக்கு எது பயங்கரமாய் தோன்றியதோ அது இப்போது இயற்கையாகவும் எளிதாகவும் தோன்றியது. அவள் எவ்வளவு பெருந்தன்மையாய் இருக்கிறாள், எவ்வளவு அன்பு, என்னிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருக்கிறாள் என்பது தெளிவாகிறது. அப்படியானால் நான் ஏன் மகிழ்ச்சி பெறக்கூடாது என்று நட்டாஷா நினைத்து அந்த ஹெலனை விரிந்த ஆச்சரியங்கொண்ட கண்களோடு நோக்கினாள். மரியா டிமிட்ரிவ்னா டின்னருக்கு திரும்பினாள். ஆனால் அவளுடைய பார்வையும் அவள் முனமாய் இருந்ததும் அந்த வயோதிக இளவரசரிடம் அவள் தோற்று திரும்பினாள் என்பதை காட்டின. அந்த விஷயத்தை பற்றி அமைதியுடன் பேசுவதற்கு அவளால் முடியாதபடி இன்னமும் அவள் பரபரப்பு கொண்டிருந்தாள். கோமகன் கேட்ட கேள்விகளுக்கு அவள் மறுநாள் பதில் கூறுவதாகவும் ஆனால் விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றன என்றும் சொன்னாள்.
பெஜகாவாவின் விஜயத்தைப் பற்றியும் அன்று மாலை தனது வீட்டிற்கு அவள் அழைத்திருந்ததைப் பற்றியும் கேள்விப்பட்டதும் மரியா திமிட்ரிவ்னா சொன்னாள். அந்த பெஜகாவாவோடு எந்த விதமான சம்பந்தமும் வைத்துக் கொள்ள எனக்கு பிரியமில்லை. நீர் வைத்துக் கொள்ளவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வருவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டால் போங்கள். அது உங்களுக்கு நேரப்போக்காய் இருக்கும் என்று நட்டாஷாவை பார்த்து சொன்னாள். 8.13 நட்டாஷாவுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். அவர் அந்நியோன்யமாய் பழகிக் கொண்டிருந்தார். சீட்டு ஆட உட்காருவதற்கு கோமகனுக்கு இஷ்டமில்லை. ஏனெனில் கோமகன் ராஸ்டோன் பெண்களை அழைத்துக் கொண்டு கோமகள் பெஜகாவாவின் வீட்டிற்குச் சென்றார். அங்கே அநேகம் பேர் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே அநேகமாக அந்த கூட்டத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் மிகுந்த சுதந்திரமான நடத்தையுள்ளவர்கள் என்பதில் பிரசித்தி பெற்றவர்கள். ஆகவே கோமகன் ராஸ்டோவ் அவர்களை கவனித்ததும் அவருக்கு மன வருத்தம் ஏற்பட்டது. வரவேற்பு அறையின் ஒரு மூலையில் குமாரி ஜார்ஜஸ் வாலிபர்கள் புடைசூழ நின்று கொண்டிருந்தாள். பல பிரெஞ்சுக்காரர்களும் அங்கே பிரசன்னமாய் இருந்தார்கள். அவர்களில் மெட்டுவியரும் ஒருவர். ஹெலன் மாஸ்கோவுக்கு வந்ததிலிருந்தே ஹெலனுடைய வீட்டில் தம்முடைய பெண்களை தம்முடைய பார்வையிலிருந்து தப்பவிடுவதற்கு அவருக்கு இஷ்டமில்லை. குமாரி ஜார்ஜஸின் ஓதுதல் வேலை முடிந்ததும் சீக்கிரம் அதை விட்டு போக வேண்டுமென்று நினைத்தார். ராஸ்டோன்களின் வரவை எதிர்பார்த்து வாசலில் அண்டரோல் நின்று கொண்டிருந்தார். அவர் கோமகனை வரவேற்றவுடன் நட்டாஷாவிடம் நெருங்கி அவள் பின்னால் போனார். அவரை பார்த்ததும் நாடக கொட்டகையில் ஏற்பட்ட அதே உணர்ச்சி அவளை பாதித்தது. அதாவது அவளை புகழ்ந்து பாராட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதைக் கண்டு அவளுக்கு தற்பெருமை திருப்தி ஏற்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கும் தனக்கும் மத்தியில் எந்த விதமான தார்மீக தடுப்பும் இல்லை என்பதைக் கண்டு பீதியுற்றாள். மிகுந்த மகிழ்ச்சியோடு நட்டாஷாவை ஹெலன் வரவேற்றாள். அவள் அழகையும் ஆடைகளையும் புகழ்ந்து உரக்க பாராட்டினாள். அவர்கள் அங்கே வந்த பின்பு தனது ஆடைகளை மாற்றுவதற்காக குமாரி ஜார்ஜஸ் அந்த அறையை விட்டு வெளியே போனாள். வரவேற்பு அறையில் இருந்த மக்கள் நாற்காலிகளை ஒழுங்காக போட்டு அதில் அமர ஆரம்பித்தார்கள். நட்டாஷாவுக்காக அண்டரோல் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டார். அதற்கு பக்கத்தில் தாமும் உட்கார போனபோது பெண்களை எப்போதுமே கவனித்துக் கொண்டிருந்த கோமகன் அந்த ஆசனத்தில் தாமே அமர்ந்து கொண்டார். ஆகவே அவளுக்கு பின்னால் அண்டரோல் அமர்ந்தார். தன்னுடைய திரண்ட பருத்த புள்ளி விழுந்த கைகள் தெரியும் படியாக ஒரு தோளின் மீது ஒரு சிவப்பு சால்வையை போட்டுக்கொண்டு தனக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு குமாரி ஜார்ஜஸ் வந்து ஒரு இயற்கையற்ற தோற்றத்தோடு நின்றாள். உற்சாகமான மெதுவான பேச்சுக்கள் காதில் கேட்க ஆரம்பித்தன. கண்டிப்பான சோர்வான தோற்றத்தோடு குமாரி ஜார்ஜஸ் கூட்டத்தை நோக்கினாள். உடனே பிரெஞ்சு கவிதைகள் சிலவற்றை ஓத ஆரம்பித்தாள். அந்த கவிதையில் தன்னுடைய சக்களத்தி மகன் மீது தான் கொண்ட தகாத காதல் காட்டப்பட்டிருந்தது. அவள் ஓதியபோது சில இடங்களில் தனது குரலை உயர்த்தினாள். சில இடங்களில் மெதுவாக சொன்னாள். அவருடைய தலையை வெற்றி பார்வையோடு நிமிர்த்திக் கொண்டு சில சமயங்களில் வாசிப்பதை நிறுத்துவாள். சில சமயங்களில் கரகரப்பான சப்தங்களை கிளப்பி கண்களை உருட்டுவாள். அபூர்வமானது, தெய்வீகமானது, என்ன இனிமையானது என்ற கூறல்கள் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் கேட்டுக் கொண்டிருந்தன. அந்த பருத்த நடிகையை நட்டாஷா பார்த்தாள். ஆனால் தனக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்த எதையும் அவள் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ இல்லை. அவள் மீண்டும் இந்த விசித்திரமான புத்தியில்லாத உலகத்தில் தான் கொண்டுவரப்பட்டு இருப்பதாக உணர ஆரம்பித்தாள். தன்னுடைய பழைய உலகத்தில் இருந்து வெகு தூரம் போய்விட்டதாக அவள் உணர்ந்தாள். இந்த புதிய உலகத்தில் நல்லது எது, கெட்டது எது, நியாயமானது எது, புத்தியில்லாதது எது என்ற வித்தியாசத்தை கண்டு பிடிக்கவே முடியாதது போல தோன்றியது. அவளுடைய ஆசனத்திற்கு பின்னால் அண்டரோல் அமர்ந்திருந்தார். அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்ற உணர்ச்சியினால் ஏதோ நடக்கப் போகிறது என்ற பீதி அவளுக்கு தோன்றியது. முதல் ஓதுதல் முடிந்தவுடன் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து குமாரி ஜார்ஜஸை சுற்றி நின்று தங்களுடைய உற்சாகத்தை காட்டினார்கள். எவ்வளவு அழகாய் இருக்கிறாள் என்று நட்டாஷா தன்னுடைய தந்தையிடம் சொன்னாள். அவரும் அச்சமயம் எழுந்து அந்த கூட்டத்தில் நுழைந்து அந்த நடிகையை நோக்கி போனார். நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோன்றுவதில்லை என்று நட்டாஷாவுக்கு பதிலாக அண்டரோல் அவள் மட்டும் கேட்கக்கூடிய விதத்தில் பேசினார். நீ மிகுந்த வசீகரமாய் இருக்கிறாய். உன்னை பார்த்த வினாடியில் இருந்து நான் உன்னை மறந்ததே இல்லை. இங்கே வா, இங்கே வா நட்டாஷா என்று கோமகன் திரும்பி பார்த்து நமது குமாரியை அழைத்தார். எவ்வளவு அழகாய் அவள் இருக்கிறாள் என்று சொன்னார். நட்டாஷா எதுவும் சொல்லாமல் தனது தந்தையிடம் சென்று அவரை ஆச்சரியமான கண்களோடு நோக்கினாள். பல கவிதைகளை ஓதிய பின்பு குமாரி ஜார்ஜஸ் அதை விட்டு போனாள். கோமகள் பெஜகாவா அங்கு வந்திருந்த விருந்தாளி கலை நடன மண்டபத்திற்கு வரும்படி அழைத்தாள். கோமகன் வீடு திரும்ப விரும்பினார். ஆனால் அந்த நடனத்தை சிறப்பிப்பதற்காக அவர் கண்டிப்பாக இருக்க வேண்டுமென்று ஹெலன் கெஞ்சியபடியால் ராஸ்டோன்கள் அங்கே தங்கினார்கள். தன்னுடன் ஒரு நடனத்திற்கு வரும்படி நட்டாஷாவை அண்டரோல் கேட்டார். அவர்கள் நடனமாடிக் கொண்டிருந்த போது அவர் அவளுடைய இடுப்பையும் கையையும் அழுத்தினார். அவள் மனோகரமாய் இருக்கிறாள் என்றும் அவளை அவர் காதலிப்பதாயும் கூறினார். அடுத்த நடனத்திலும் அவள் அவருடன் ஆடினாள். அவர்கள் தனியாக இருந்தபோது அண்டரோல் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தார். நட்டாஷா தன்னுடைய பீதியுற்ற கண்களை உயர்த்தி அவரை பார்த்தாள். அவருடைய அன்பான பார்வையில் ஒரு நம்பிக்கையான கனிவும்
ஒரு புன்னகையும் காணப்பட்டன. அதனால் அவள் அவரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாளோ அதைச் சொல்ல முடியவில்லை. தன்னுடைய கண்களை கீழே நோக்கினாள். அம்மாதிரி விஷயங்களை என்னிடம் பேச வேண்டாம். நான் நிச்சயதார்த்தனமானவள். நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் என்று வேகமாக அவள் சொன்னாள். மீண்டும் அவரை அவள் நோக்கினாள். அவள் சொன்னதை கேட்டு அண்டரோல் தடுமாறவோ வருத்தம் கொள்ளவோ இல்லை. அம்மாதிரி என்னிடம் நீ பேச வேண்டாம். நான் என்ன செய்வேன் என்று அவர் சொன்னார். நான் உன் மீது காதல் கொண்டு பைத்தியமாக இருக்கிறேன். நீ இவ்வளவு மனோகரமாய் இருந்தால் அதற்கு நானா பொறுப்பு? இப்போது மறுபடியும் நடனமாடப் போவோம். நட்டாஷா பரபரப்பும் உற்சாகமும் கொண்டாள். தன்னைச் சுற்றி வீதியோற்ற விரிந்த கண்களோடு நோக்கினாள். வழக்கத்திற்கு அதிகமாக அவள் மகிழ்ச்சியோடு இருப்பதாக காணப்பட்டாள். அன்று மாலை நடந்தது எதையுமே அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இருவரும் 2 நடனமாடினார்கள். அவளுடைய தந்தை வீட்டிற்கு போவோம் என்று அழைத்தார். ஆனால் இன்னும் கொஞ்சம் தங்க வேண்டும் என்று அவள் அவரை கெஞ்சினாள். அவள் எங்கே போனாலும் என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் அவள் மீது இருப்பதாக உணர்ந்தாள். தான் ஆடையணியும் அறைக்குள் போய் தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு வருவதாக தன்னுடைய தந்தையிடம் கேட்டது அவளுக்கு பின்னால் ஞாபகத்திற்கு வந்தது. அச்சமயம் அவளுக்கு பின்னால் ஹெலன் போனாள். அவள் அவளுடைய சகோதரரின் காதலை சிரித்துக் கொண்டே அவளிடம் சொன்னாள். அவள் மீண்டும் அந்த சிறிய உட்காரும் அறையில் அண்டரோலை சந்தித்தாள். அவர்களை தனியாக விட்டுவிட்டு ஹெலன் போய்விட்டாள். அண்டரோல் அவளுடைய கையை பற்றி கனிந்த குரலில் சொன்னார். நான் உன்னை பார்க்க வர முடியாது. ஆனால் உன்னை நான் எப்போதுமே இனி பார்க்க முடியாதா? உன் மீது நான் மிகுந்த காதல் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்போதும் பார்க்க முடியாதா என்று அவளுக்கு குறுக்காக பாதையை மறைத்துக் கொண்டு நின்று அவளுடைய முகத்திற்கு பக்கத்தில் தம்முடைய முகத்தை கொண்டு வந்தார். அவருடைய பெரிய ஜொலிக்கும் அந்த ஆண்மை கண்கள் அவளுக்கு வெகு நெருக்கமாக இருந்தபடியால் அவள் அந்த கண்களைத் தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. நட்டாலி என்று அவர் கேள்விக்குறியோடு மெதுவாக அழைத்தார். அச்சமயம் அவளுடைய கைகளை வலிக்கும்படியாக அழுத்திக் கொண்டிருந்தார். நட்டாலி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்று அவளுடைய கண்கள் பதிலளித்தன. நெருப்பாய் சூடு கொண்டிருந்த இதழ்கள் அவளுடைய இதழ்களை அழுத்தின. அதே வினாடியில் அவள் பிடிப்பில் இருந்து விடுபட்டதாக உணர்ந்தாள். ஹெலனின் காலடி ஓசைகளும் அவளுடைய ஆடைகளின் சலசலப்புகளும் அந்த அறையில் கெட்டன. நட்டாஷா திரும்பி அவளை பார்த்தாள். அதன் பின்னர் சிவந்து நடுநடுங்கி ஒரு பீதியுற்ற கேள்விக்குறி கொண்ட பார்வையோடு அண்டரோலை பார்த்துவிட்டு வாசலை நோக்கிப் போனாள். ஒரே ஒரு வார்த்தை, கடவுளுக்காக என்று அண்டரோல் கூவினார். அவள் தயங்கி நின்றாள். ஆகவே அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை அவள் கேட்க விரும்பினாள். அந்த வார்த்தை அப்போது என்ன நடந்தது என்பதை பற்றி அவளுக்கு தெரிவிக்கும் என்றும் அதற்கு அவள் பதில் சொல்ல முடியும் என்றும் அவள் நினைத்தாள். நட்டாலி ஒரே ஒரு வார்த்தை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது என்ன சொல்வது என்பதை அறியாமல் இருந்ததைப் போல தோன்றியது. அவர்களுக்கு பக்கத்தில் ஹெலன் வந்து சேருகிற வரையில் அவர் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். நட்டாஷாவுடன் வரவேற்பு அறைக்கு ஹெலன் வந்தாள். சாப்பாட்டுக்கு தங்காமல் ராஸ்டோன்கள் அதை விட்டு புறப்பட்டு போனார்கள். வீட்டிற்கு போனதும் அன்று இரவு முழுவதும் நட்டாஷா தூங்கவில்லை. தான் அண்டரோலை காதலிக்கிறாளா அல்லது இளவரசர் ஆண்ட்ரூவை காதலிக்கிறாளா என்ற பதில் சொல்ல முடியாத கேள்வியினால் அவள் வருந்திக் கொண்டிருந்தாள். அவள் இளவரசர் ஆண்ட்ரூவை காதலிக்கிறாள். எவ்வளவு ஆழமாக அவள் காதலிக்கிறாள் என்பதை அப்போது அவள் தெளிவாக நினைவு கூர்ந்தாள். ஆனால் அண்டரோலை காதலிக்கிறாள் என்பதிலும் சந்தேகமில்லை. இல்லையென்றால் இதெல்லாம் எப்படி நடக்க முடியும் என்று அவள் நினைத்தாள். அதற்கு பின்னால் அவர் வழியனுப்பிய பின்பு நான் அவருடைய புன்னகைக்கு பதில் புன்னகை காட்டுவது என்றால், அவ்வளவு தூரத்திற்கு இந்த விஷயம் வரும்படி நான் விடுவது என்றால், முதலிலிருந்தே நான் அவரை காதலிக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். அவர் அன்பாகவும் கண்ணியமாகவும் சிலாக்கியமாகவும் இருக்கிறார் என்றும் அவரை நான் காதலிக்காமல் இருக்க முடியாதென்றுமே அதற்கு அர்த்தம். அவரையும் அந்த மற்றொருவரையும் நான் காதலிக்கும்படி ஏற்பட்டால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு இந்த பயங்கரமான கேள்விகளுக்கு பதில் தெரிய முடியாமல் இருந்தாள். 8.14 காலை வந்தது. அதோடு பரபரப்பும் சாதாரண கவலைகளும் வந்தன. ஒவ்வொருவரும் எழுந்து அங்கு மிங்கும் போகவும் பேசவும் ஆரம்பித்தார்கள். ஆடை தயாரிப்பவள் மீண்டும் வந்தாள். மரியா திமிட்ரிவ்னா அங்கே தோன்றினாள். மல்யாடி மிட்ரிவனா அங்கே தோன்றினாள். அழைத்தாள். நட்டாஷா அமைதியற்று தனது விரிந்த கண்களால் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொண்டே இருந்தாள். தன் மீது வரும் பார்வையை தடுக்க விரும்புவது போல அவள் தோன்றினாள். எப்பொழுதும் போல தோன்றுவதற்கு அவள் முயற்சித்தாள். காலை உணவிற்கு பின்னர்தான் அவளுக்கு சிறந்த நேரம். மரியா திமிட்ரிவ்னா தனது நாற்காலியில் அமர்ந்து நட்டாஷாவையும் கோமகனையும் அழைத்தாள். நல்லது நண்பர்களே, நான் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து பார்த்தேன். என்னுடைய யோசனை இதுதான் என்று அவள் ஆரம்பித்தாள். நேற்று நான் இளவரசர் பால்கோன்ஸ்கியை பார்க்கப் போனேன் என்பது உங்களுக்கு தெரியும். நல்லது, அவரிடம் நான் பேசினேன். அவர் கூச்சல் போட ஆரம்பித்தார். ஆனால் கூச்சல் போட்டு என்னை மடக்கி விட முடியாது. ஆகவே நான் எதை சொல்ல வேண்டுமோ அதைச் சொன்னேன். நல்லது, அவர் என்ன சொன்னார் என்று கோமகன் கேட்டார். அவரா? அவருக்கு அரை பைத்தியம்.
அவர் நான் சொல்வதை கேட்க விரும்பவில்லை. ஆனால் இதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் என்ன பிரயோஜனம்? இப்போது இருக்கிற நிலைமையில் பாவம், அந்த பெண்ணை மிகவும் வருத்திவிட்டோம். நான் உங்களுக்கு கூறும் யோசனை இதுதான். அதாவது உங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு நீங்கள் ஆப்ராட்னரோ என்ற இடத்தில் உள்ள உங்கள் வீட்டிற்கு திரும்புங்கள். அங்கே நீங்கள் காத்திருங்கள். ஓ இல்லை என்று நட்டாஷா கூவினாள். நீங்கள் திரும்பி போங்கள், அங்கே காத்திருங்கள். உங்கள் நிச்சயதார்த்த கணவர் இங்கே வந்தால் இந்த சண்டையை தவிர்ப்பது என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆனால் அந்த வயோதிகரிடம் அவர் தனியாக இந்த விஷயத்தை பேசி முடித்துவிட்டு அப்புறம் உன்னிடம் வருவார். இந்த யோசனையை கோமகன் ராஸ்தோவ் அங்கீகரித்தார். அதனுடைய நியாயத்தையும் ஒப்புக்கொண்டார். அந்த வயோதிகர் மறுபடியும் சரியான வழிக்கு வருவதாயிருந்தால் அவரை மாஸ்கோவிலோ பாலுடு ஹில்ஸ் எஸ்டேட்டிலோ பின்னர் பார்த்துக் கொள்ளுவதுதான் நலமாயிருக்கும். அப்படியில்லை என்றால் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாக ஆப்ராட்னோவில் திருமணத்தை நடத்திக் கொள்ளலாம். அது முற்றிலும் உண்மை. அவரை பார்ப்பதற்கு அவளை நான் அழைத்துக் கொண்டு போனதற்காக வருந்துகிறேன் என்று கோமகன் சொன்னார். இல்லை, ஏன் வருந்த வேண்டும்? நீ இங்கே இருந்ததனால் உம்முடைய மரியாதையை காட்டுவதற்காக நீர் போக வேண்டியதாய் இருந்தது. அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது அவரைச் சேர்ந்த விஷயம் என்று மரியா திமிட்ரிவ்னா கூறி அவளுடைய அழகு பையில் எதையோ ஒன்றை தேடிக் கொண்டிருந்தாள். தவிரவும் இந்த மணப்பெண்ணுக்கான ஆடை தயாராய் விட்டது. ஆகவே இனிமேல் நீங்கள் இங்கே காத்துக் கொண்டிருக்க வேண்டியதற்கு எதுவுமில்லை. ஏதாவது தயாராகாவிட்டால் அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் போவதை நான் விரும்பாவிட்டாலும் இப்போது அதைச் செய்வதுதான் நல்ல வழி. ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போங்கள். அந்த அழகு பையில் எதை தேடிக் கொண்டிருந்தாளோ அதை எடுத்து நட்டாஷாவிடம் கொடுத்தாள். அது இளவரசி மேரியிடமிருந்து வந்த கடிதம். அவள் உனக்கு எழுதியிருக்கிறாள். அவளை எப்படி வருத்திக் கொள்ளுகிறாள்? பாவம், அவள் உன்மீது பிரியம் கொள்ளவில்லை என்று நீ நினைத்துக் கொள்வாயோ என்று பயப்படுகிறாள். ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நட்டாஷா கூறினாள். அசட்டுத்தனமாக பேசாதே என்று மரியா திமிட்ரிவ்னா கூவினாள். நான் ஒருவரையும் நம்ப முடியாது. அவளுக்கு என் மீது பிரியமில்லை என்று எனக்கு தெரியும் என்று நட்டாஷா அந்த கடிதத்தை வாங்கும்போது தைரியமாக சொன்னாள். அவளுடைய முகம் ஒரு கடினமான கோபமான உறுதியோடு தோன்றியது. ஆகவே அதை மரியா திமிட்ரிவ்னா மிகவும் கூர்மையாக கவனித்து முகம் சுளித்தாள். இம்மாதிரி நீ பதில் சொல்லாதே எனது நல்ல பெண்ணே. நான் என்ன சொல்லுகிறேனோ அது உண்மை. அதற்கு ஒரு பதில் எழுது என்று அவள் சொன்னாள். நட்டாஷா பதில் சொல்லவில்லை. இளவரசி மேரியின் கடிதத்தை வாசிப்பதற்காக தனது அறைக்குச் சென்றாள். அவர்களிடையில் இருந்த தப்பபிப்பிராயங்களுக்காக அவள் மிகுந்த வருத்தம் கொண்டிருப்பதாக இளவரசி மேரி எழுதியிருந்தாள். அவளுடைய தந்தையின் உணர்ச்சிகள் எப்படியிருந்தாலும் தன்னை பொறுத்த வரையில் அவள் மீது பிரியம் கொள்ளாமல் தான் இருக்க முடியாது என்றும் அவள் தன்னுடைய சகோதரரால் எதையும் தியாகம் செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எழுதியிருந்தாள். என்னுடைய தந்தைக்கு உன் மீது நல்லெண்ணம் இல்லை என்பதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். அவர் ஒரு நோயாளி, ஒரு வயதானவர். அவரை நாம் மன்னித்து விட வேண்டும். ஆனால் அவர் நல்லவர், மிகுந்த தாராள குணம் உள்ளவர். தமது குமாரரை யார் சந்தோஷப்படுத்துகிறாளோ அவள் மீது அவர் அன்பு கொள்வார் என்று இளவரசி மேரி எழுதியிருந்தாள். மறுபடியும் சந்திப்பதற்கு ஒரு தேதியை நிச்சயிக்கும்படி நட்டாஷாவை கேட்டுக் கொண்டிருந்தாள். அந்த கடிதத்தை வாசித்த பின்பு அதற்கு பதில் எழுதுவதற்காக மேஜை மீது அமர்ந்தாள். ஆண்பான இளவரசியே என்று பிரெஞ்சு மொழியில் வேகமாகவும் சரளமாகவும் எழுதி முடித்ததும் சிறிது தயங்கினாள். முதல் நாள் மாலையில் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த பின்பு அவள் அதற்கு மேல் என்ன எழுத முடியும்? ஆமாம் ஆமாம், அவையெல்லாம் நடந்து விட்டன. இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது என்று அவள் எழுத ஆரம்பித்த கடிதத்தின் முன்பாக உட்கார்ந்திருந்த போது நினைத்தாள். இப்பொழுது என்னுடைய நிச்சயதார்த்தத்தை நான் முடித்து விட வேண்டுமா? உண்மையில் அப்படி செய்ய வேண்டுமா? அது பயங்கரமானது என்று அவள் நினைத்தாள். இந்த பயங்கரமான நினைப்புகளில் இருந்து தப்புவதற்காக சோனியாவிடம் சென்று அங்கிருந்த ஆடை தினுசுகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். டின்னருக்கு பின்னர் நட்டாஷா தன்னுடைய அறைக்கு திரும்பி மீண்டும் இளவரசி மேரியின் கடிதத்தை எடுத்தாள். எல்லாம் முடிந்து விட்டது என்று இருக்க முடியுமா என்று நினைத்தாள். இவையெல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக ஏற்பட்டு முன்னால் நடந்தவைகள் எல்லாம் அழிந்து போகும்படி இருக்க முடியுமா? இளவரசர் ஆண்ட்ரூ மீது கொண்டிருந்த காதலையும் அதனுடைய பழைய பலத்தையும் அவள் நினைவு கூர்ந்தாள். அதே சமயத்தில் அவள் கூராகின் மீது காதல் கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். தான் இளவரசர் ஆண்ட்ரூவின் மனைவி என்பதை தெளிவாக நினைவில் நினைத்து பார்த்தாள். அவருடன் இருப்பதால் ஏற்படும் சந்தோஷ நிலைமையையும் அவளுடைய மனதில் அடிக்கடி தோன்றி வந்த அந்த கற்பனைகளை அவள் தெளிவாக மனதில் உருவகப்படுத்தி பார்த்தாள். அதே சமயத்தில் அன்னவளுடன் நேற்று நடந்த உரையாடல்களின் ஒவ்வொரு விவரத்தையும் அவள் உள்ளத்தில் உற்சாகம் பொங்க நினைத்து பார்த்தாள். அது ஏன் அப்படி இருக்க முடியாது என்று அவள் பூரண குழப்பத்தோடு தன்னை சில வேளைகளில் கேட்டுக்கொள்ளுவாள். அப்படியானால்தான் நான் முற்றிலும் சந்தோஷமாக இருக்க முடிகிறது. ஆனால் அவர்களில் யாராவது ஒருவர் இல்லாவிட்டால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒன்று இளவரசர் ஆண்ட்ரூவிடம் என்ன நடந்தது என்பதை நான் சொல்லிவிட வேண்டும், அல்லது அவரிடம் அதை மறைக்க வேண்டும். இந்த இரண்டும் சாத்தியமில்லாத காரியங்கள். ஆனால் மற்றொருவரை பொறுத்த வரையில் ஒன்றும் கெட்டுப் போகவில்லை. அப்படியானால்
இதுவரை நான் வாழ்ந்து வந்த அந்த இளவரசர் ஆண்ட்ரோவின் காதல் மகிழ்ச்சியை நான் உண்மையில் எப்பொழுதுமே கைவிட வேண்டியதுதானா? தயவு செய்ய வேண்டும், குமாரியே, என்று ஒரு ரகசியமான பார்வையோடு ஒரு வேலைக்காரி உள்ளே வந்தாள். இதை உன்னிடம் கொடுக்கும்படி ஒரு மனிதர் என்னிடம் சொன்னார் என்று சொல்லி நட்டாஷாவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தாள். ஓ, அட கடவுளே, என்று அந்த பெண் சொல்லிக் கொண்டிருந்தாள். நட்டாஷா எதையும் யோசிக்காமல் ஆண்ட்ரோவிடமிருந்து வந்த காதல் கடிதத்தை திறந்து வாசித்தாள். அவள் அதிலிருந்த விஷயங்களில் ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தான் காதலித்த ஒருவரிடமிருந்து வந்த கடிதம் என்பதை மட்டும் அவள் அறிந்து கொண்டாள். ஆமாம், அவரை அவள் காதலிக்கிறாள். அல்லது அப்பொழுது நடந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்க முடியும்? அவளுக்கு அவரிடமிருந்து அந்த காதல் கடிதம் அவள் கையில் எப்படி வந்து சேர்ந்திருக்க முடியும்? நடுங்கிய கைகளில் அந்த ஆசை மிகுந்த காதல் கடிதத்தை, ஆண்ட்ரோவுக்காக தோலாக எழுதிக் கொடுத்த கடிதத்தை அவள் பற்றி இழுத்தாள். அவள் அதை வாசித்தபோது அவள் மனதில் என்னென்ன எண்ணங்கள் கற்பனையில் தோன்றினவோ அவையெல்லாம் அதில் பிரதிபலிப்பதாக அவள் கண்டாள். நேற்று மாலையிலிருந்து என்னுடைய விதி முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது உன்னால் காதலிக்கப்பட வேண்டும் அல்லது சாக வேண்டும் என்பதாகும். எனக்கு வேறு வழி இல்லை என்று அந்த கடிதத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அவளுடைய பெற்றோர்கள் தனக்கு அவளை திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் என்பதை அவர் அறிவார் என்றும், அதற்கான இரகசிய காரணங்கள் இருக்கின்றன என்றும், அவற்றை ஒரு நாள் அவர் அவளுக்கு சொல்லுவார் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அவள் அவரை காதலிப்பதாயிருந்தால் ஆம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றும், அதன் பின்னால் எந்த மனித சக்தியும் அவர்களுடைய பேரானந்தத்தை தடை செய்ய முடியாது என்றும் சொல்லியிருந்தார். எல்லாவற்றையுமே காதல் வெற்றி பெற்று விடும் என்றும், அவர் அவளை தூக்கிக் கொண்டு உலகத்தின் எந்த பக்கத்திற்கு வேண்டுமானாலும் போய் விட முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஆமாம், ஆமாம், நான் அவரை காதலிக்கிறேன் என்று நட்டாஷா நினைத்தாள். அந்த கடிதத்தை 20வது தடவையாக அவள் வாசித்து, அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு விசேஷமான ஆழ்ந்த அர்த்தத்தை அவள் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தாள். அன்று மாலை அக்காராம்ஸ் என்ற வீட்டிற்கு அந்த பெண்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு போக மரியா திமிட்ரிவ்னா நினைத்திருந்தாள். நட்டாஷா தனக்கு தலைவலி என்று கூறி வீட்டிலேயே தங்கிவிட்டாள். 8:15 மாலையில் நேரம் கழித்து திரும்பிய சோனியா நட்டாஷாவின் அறைக்கு போனாள். நட்டாஷா இன்னமும் உடைகளை களையாமல் சோபாவில் தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தாள். அவளுக்கு பக்கத்தில் கிடந்த மேஜை மீது ஆண்ட்ரோவின் கடிதம் விரித்து கிடந்தது. அவள் அதை வாசிக்கும் போதே தூங்கிக் கொண்டிருந்த நட்டாஷாவை பார்த்தாள். அந்த கடிதத்தில் கண்ட விஷயங்களுக்கு அவள் முகத்தில் ஏதாவது சமாதானமறிய அவள் முயற்சித்தாள். ஆனால் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளுடைய முகம் அமைதியாகவும் மென்மையாகவும் சந்தோஷமாகவும் காணப்பட்டது. தனக்கு மூச்சு திணறிவிடக் கூடாதே என்பதற்காக தனது நெஞ்சை அழுத்திப் பிடித்துக்கொண்டு முகம் வெளிரி பயத்தினாலும் பரபரப்பினாலும் உடல் பதறி அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாள். இதைப் பற்றி எதுவுமே நான் எப்படி கவனிக்காமல் இருந்தேன்? இவ்வளவு தூரம் அது எப்படி போக முடிந்தது? இளவரசர் ஆண்ட்ரோவை காதலிப்பதை அவள் விட்டு விட முடியுமா? இவ்வளவு தூரத்திற்கு கூராகின் போகிற வரையில் அவள் எப்படி விட்டாள்? அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு துஷ்டன், அது தெளிவானது. ஆனால் நிக்கலஸ், அருமையான அந்த கண்ணியமான நிக்கலஸ், இதை கேள்விப்பட்டதும் என்ன செய்வார்? ஆகவே நேற்று முன் தினமும் இன்றும் அவள் பரபரப்பும் உறுதியும் இயற்கைக்கு விரோதமாகவும் தோன்றுவதற்கு காரணம் இதுதானா என்று சோனியா நினைத்தாள். ஆனால் அவள் அவனை காதலிப்பதாயிருக்க முடியாது. யாரிடமிருந்து அந்த கடிதம் வந்திருக்கிறது என்பதை அறியாமலேயே அவள் கடிதத்தை ஒரு வேளை திறந்திருக்கலாம். அதனால் ஒரு வேளை மனம் புண்பட்டிருக்கலாம். இம்மாதிரி ஒரு விஷயத்தை அவள் செய்ய மாட்டாள். சோனியா தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு நட்டாஷாவிடம் சென்று மீண்டும் அவள் முகத்தை உற்று நோக்கினாள். நட்டாஷா என்று அவள் மெதுவான குரலில் கூப்பிட்டாள். நட்டாஷா விழித்து சோனியாவை பார்த்தாள். ஆ, நீ திரும்பி வந்து விட்டாயா? அம்மாதிரி விழிக்கிற நேரங்களில் ஏற்படுகிற கனிவோடும் உறுதியோடும் தன்னுடைய சிநேகிதியை தழுவினாள். ஆனால் சோனியாவின் முகத்தில் தொந்தரவான தோற்றம் காணப்பட்டதை கவனித்தாள். உடனே அவளுடைய முகத்திலும் சந்தேகமும் குழப்பமும் காணப்பட்டன. சோனியா, நீ அந்த கடிதத்தை படித்து பார்த்தாயா என்று கேட்டாள். ஆமாம் என்று மிருதுவாக சோனியா பதில் அளித்தாள். நட்டாஷா பரவசத்தோடு புன்னகை காட்டினாள். இல்லை சோனியா, நான் இனி இம்மாதிரி இருக்க முடியாது. இனி உன்னிடமிருந்து மறைக்க முடியாது. நாங்கள் இருவரும் காதல் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அறிவாய். சோனியா, என் கண்ணை அவர் எழுதி இருக்கிறார். சோனியா தன்னுடைய காதுகளை நம்பாமல் நட்டாஷாவை வெறித்து பார்த்தாள். அப்படியானால் பால்கோன்ஸ்கி என்று அவள் கேட்டாள். ஆ சோனியா, நான் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்பதை நீ மட்டும் அறிய முடியுமானால். காதல் என்பது என்னவென்பது உனக்கு தெரியாது என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். ஆனால் நட்டாஷா, பழைய விஷயம் முழுவதும் முடிந்து விட முடியுமா? சோனியாவை விரிந்த கண்களுடன் அவள் கேட்கிற கேள்வி என்னவென்பதை புரிந்து கொள்ளாத்து போல நட்டாஷா நோக்கினாள். அப்படியானால் இளவரசர் ஆண்ட்ரோவை நீ தள்ளி விடுகிறாயா என்று சோனியா கேட்டாள். உன்னால் ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அசட்டுத்தனமாய் பேசாதே, நான் சொல்வதை கவனமாய் கேள் என்ற எரிச்சலோடு நட்டாஷா சொன்னாள். ஆனால் என்னால் நம்ப முடியாது.
என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வருஷம் பூராவாக ஒருவர் மீது காதல் கொண்டு விட்டு திடீரென்று அவரை 3 தடவைகள் தான் பார்த்திருக்கிறாய். நட்டாஷா, நான் உன்னை நம்ப முடியாது. நீ தமாஷ் செய்கிறாய். 3 நாட்களில் பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட முடியுமா? 3 நாட்கள்தானா என்று நட்டாஷா கேட்டாள். ஆனால் அவரை 100 வருஷங்களாக நான் காதலித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இதற்கு முன்பு நான் வேறு யாரையும் காதலித்தது இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. சோனியா, ஒரு நிமிஷம் பொறு. இங்கே உட்கார் என்று சொல்லி அவளை தழுவி முத்தமிட்டாள். அது இம்மாதிரி நடக்கிறதென்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீயும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது தான் அம்மாதிரி காதலை நான் உணர்கிறேன். முன்போன்ற மாதிரி அல்ல இது. அவரை நான் பார்த்ததும் அவர்தான் என்னுடைய எஜமான் என்றும் நான் அவருடைய அடிமை என்றும் அவர் மீது காதல் கொள்ளாமல் இருக்க முடியாது என்றும் நான் உணர்ந்தேன். ஆமாம், நான் அவருடைய அடிமை. அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நான் செய்வேன். உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் சோனியா என்று ஒரு சந்தோஷமான ஆனால் பீதியுற்ற தோற்றத்தோடு நட்டாஷா கூவினாள். ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை யோசித்துப் பார். என்னால் இம்மாதிரி விட்டு விட முடியாது. இந்த ரகசிய கடித போக்குவரத்துகள் இவ்வளவு தூரம் அவர் போகும்படி நீ எப்படி விடலாம் என்று சோனியா கூச்சலிட்டாள். அவளுக்கு ஏற்பட்ட பயங்கரத்தையும் அருவருப்பையும் அவளால் மறைக்க முடியவில்லை. எனக்கு சுயமாக எந்த விருப்பமும் இல்லை என்பதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? நான் அவரை காதலிக்கிறேன் என்று நட்டாஷா பதில் சொன்னாள். அப்படியானால் அம்மாதிரி நேரிடுவதை நான் விட முடியாது. நான் சொல்லி விடுவேன் என்று சோனியா கூவி கண்ணீர் பெருக்கினாள். நீ சொல்லுவதன் பொருள் என்ன? கடவுளுக்காக நீ சொல்லுவாயானால் நீ என்னுடைய விரோதி. நான் துர்ப்பாக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் பிரிந்திருக்க வேண்டுமென்றால். நட்டாஷாவின் நடுக்கத்தை சோனியா பார்த்ததும் தன்னுடைய சிநேகிதிக்காக வெட்கமும் அனுதாபமும் கொண்டு கண்ணீர் வடித்தாள். ஆனால் உங்கள் இருவருக்குள் என்ன நடந்தது? அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? இந்த வீட்டிற்கு அவர் ஏன் வரக்கூடாது என்று அவள் கேட்டாள். அவளுடைய கேள்விகளுக்கு நட்டாஷா பதில் சொல்லவில்லை. கடவுளுக்காக சோனியா, யாரிடமும் சொல்லாதே. என்னை சித்திரவதை செய்யாதே. இம்மாதிரி விஷயங்களில் ஒருவரும் தலையிடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நான் உன்னிடத்தில் அந்தரங்கத்தை கூறினேன். ஆனால் இந்த ரகசியம் இதற்காக. அவர் ஏன் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது என்று சோனியா கேட்டாள். அவர் ஏன் வெளிப்படையாக உன்னை திருமணம் செய்வதற்கு வந்து கேட்கக்கூடாது? இளவரசர் ஆண்ட்ரோ உனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்திருப்பதை நீ அறிவாய். அது உண்மையாய் இருந்தால். ஆனால் நான் அதை நம்பவில்லை. நட்டாஷா, இந்த ரகசிய காரணங்கள் எதுவாய் இருக்கலாம் என்று நீ சிந்தித்தாயா? ஆச்சரியத்தோடு சோனியாவை நட்டாஷா பார்த்தாள். இப்போதுதான் இந்த கேள்வி அவளுடைய மனதில் முதல் தடவையாக தோன்றியது. ஆனால் அவளால் அதற்கு எப்படி பதில் சொல்வதென்று தெரியவில்லை. காரணங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். சோனியா பெருமூச்சு விட்டாள். தனது தலையை நம்பிக்கை பில்லாமல் ஆட்டினாள். காரணங்கள் இருக்குமானால் என்று அவள் ஆரம்பித்தாள். ஆனால் அவளுடைய சந்தேகங்களை நட்டாஷா யோகித்து வீதியோடு அவளை இடைமறித்தாள். சோனியா, அவரை ஒருவர் சந்தேகிக்க முடியாது. ஒருவரும் முடியாது. ஒருவரும் முடியாது. உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று அவள் கூச்சலிட்டாள். அவர் உன்னை காதலிக்கிறாரா? அவர் உன்னை காதலிக்கிறாரா என்று நட்டாஷா விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத தன்னுடைய சிநேகிதியின் நிலைமையைக் கண்டு இறங்கி ஒரு இரக்க புன்னகையோடு அந்த கேள்வியை திரும்பச் சொன்னாள். ஏன்? அவருடைய கடிதத்தை படித்து பார்த்தாய். அவரையும் நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் அவர் ஒரு அயோக்கியராய் இருந்தால். அவரா அயோக்கியரா? உனக்கு மட்டும் அவரை தெரிந்திருக்குமானால் என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். அவர் ஒரு யோக்கியமான மனிதராய் இருந்தால் அவருடைய எண்ணங்களை அவர் பகிரங்கமாய் சொல்ல வேண்டும். அல்லது உன்னை பார்ப்பதை அவர் விட்டு விட வேண்டும். நீ இதை கைவிடாவிட்டால நான் சொல்வேன். நான் அவருக்கு எழுதுவேன். நான் அப்பாவிடம் சொல்வேன் என்று சோனியா உறுதியோடு கூறினாள். ஆனால் அவரில்லாமல் நான் உயிர் வாழ முடியாது என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். நட்டாஷா, உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? உன்னுடைய தந்தையை பற்றியும் நிக்கலஸை பற்றியும் சிறிது யோசித்துப் பார். எனக்கு ஒருவரும் தேவையில்லை. அவரை தவிர வேறு யார் மீதும் நான் காதல் கொண்டிருக்கவில்லை. அவர் அயோக்கியர் என்று நீ எப்படி துணிந்து கூறினாய்? நான் அவரை காதலிக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா என்று நட்டாஷா கதறினாள். நீ போ சோனியா, உன்னோடு சண்டை போட நான் விரும்பவில்லை. ஆனால் நீ போய் விடு. கடவுளுக்காக போய் விடு. நான் எவ்வளவு தூரம் துன்பப்படுகிறேன் என்று நீ அறிவாய் என்று நட்டாஷா தன்னுடைய அடக்கிய எரிச்சலையும் அதைரியத்தையும் காட்டக்கூடிய குரலில் கோபத்தோடு கூச்சலிட்டாள். சோனியா விம்மி விம்மி அழுது கொண்டு அந்த அறையை விட்டு ஓடினாள். நட்டாஷா மேஜைக்குச் சென்று ஒரு வினாடி கூட யோசனை செய்யாமல் இளவரசி மேரிக்கு அந்த பதிலை எழுத ஆரம்பித்தாள். அந்த பதில் கடிதத்தை அன்று காலை பூராவாக அவள் எழுத முயற்சி செய்தும் முடியவில்லை. இந்த கடிதத்தில் அவர்களுடைய தப்பபிப்பிராயங்கள் எல்லாம் முடிந்து விட்டன என்று சுருக்கமாக கூறியிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரோவின் பெருந்தன்மையான குணத்தினால் அவர் வெளிநாடு போகும்போது தனக்கு கொடுத்த
சுதந்திரத்தை நான் உபயோகித்துக் கொள்வதாகவும் எல்லா விஷயங்களையும் இளவரசி மேரி மறந்து தன் மீது குற்றமிருந்தால் தன்னை மன்னிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் தான் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு மனைவியாக இருக்க முடியாதென்றும் எழுதியிருந்தாள். அந்த வினாடியில் இவையெல்லாம் ரொம்ப சுலபமாகவும் எளிதாகவும் தெளிவாகவும் நட்டாஷாவுக்கு தோன்றின. கிராமத்திற்கு ராஸ்டோன்கள் வெள்ளிக்கிழமையன்று திரும்புவதாய் இருந்தது. புதன்கிழமையன்று தம்முடைய எஸ்டேட்டை விலைக்கு வாங்குகிறவருடன் கோமகன் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் உள்ள தமது எஸ்டேட்டுக்கு போனார். கோமகன் புறப்பட்டு சென்ற தினத்தில் காராகின்களுடைய வீட்டில் நடந்த ஒரு பெரிய டின்னர் கச்சேரிக்கு சோனியாவையும் நட்டாஷாவையும் அழைத்திருந்தார்கள். மரியா டிமிட்ரிவ்னா அவர்களை அழைத்துக் கொண்டு போனாள். அந்த டின்னர் கச்சேரியில் அண்டவலை மீண்டும் நட்டாஷா சந்தித்தாள். அவள் அண்டவலோடு பேசுவதை சோனியா கவனித்தாள். அவள் பேசுவதை மற்றவர்கள் கேட்க முடியாத விதத்தில் பேச முயற்சி செய்தாள். அதிக பரபரப்போடு அவள் இருந்தாள். அந்த டின்னர் பூராவாக எப்போதையும் விட அதிக பரபரப்பாக இருந்தாள். வீடு திரும்பியதும் சோனியா எதிர்பார்த்த அந்த சமாதானத்தை நட்டாஷா கூற ஆரம்பித்தாள். இங்கு பார் சோனியா, அவரை பற்றி எல்லாவிதமான அசட்டு பேச்சுக்களையும் நீ பேசிக் கொண்டிருந்தாய் என்று நட்டாஷா ஒரு மென்மையான குரலில் பேசினாள். அதாவது தங்களை புகழ வேண்டுமென்று குழந்தைகள் விரும்புகிற சமயத்தில் எப்படி பேசுவார்களோ அப்படி பேசினாள். இன்று நாங்கள் அதை பற்றி விரிவாக பேசினோம். நல்லது, என்ன நடந்தது? அவர் என்ன சொன்னார்? நட்டாஷா, நீ என்னிடம் கோபமில்லாமல் இருப்பதை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷமடைகிறேன் தெரியுமா? எனக்கு ஒவ்வொன்றையும் சொல், முழு உண்மையையும் சொல். அவர் என்ன சொன்னார்? நட்டாஷா சிந்திக்க ஆரம்பித்தாள். சோனியா, நான் அவரை அறிந்திருப்பதைப் போல நீ மட்டும் அறிந்திருந்தாயானால். அவர் சொன்னார். பால்கோன்ஸ்கிக்கு நான் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் என்று அவர் என்னிடம் கேட்டார். நான் அவரை மறுத்து விடுவதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னதும் அவர் மகிழ்ச்சியடைந்தார். சோனியா துக்கத்தோடு பெரும் மூச்சு விட்டாள். ஆனால் நீ இன்னும் பால்கோன்ஸ்கியை மறுக்கவில்லையே என்றாள். ஒருவேளை நான் மறுத்திருக்கலாம். ஒருவேளை அவருக்கும் எனக்கும் உள்ள உறவுகள் எல்லாம் முடிந்து போய் இருக்கலாம். நீ ஏன் என்னை அவ்வளவு மோசமாய் நினைக்கிறாய்? நான் ஒன்றும் நினைக்கவில்லை. இதை என்னால் புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை. கொஞ்சம் போரு சோனியா, ஒவ்வொன்றையும் நீ அறிந்து கொள்ளுவாய். அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அவரை பற்றியோ என்னை பற்றியோ நீ மோசமாய் நினைக்காதே. நான் ஒருவரையும் மட்டமாய் நினைத்ததில்லை. ஒவ்வொருவரிடமும் நான் பிரியமும் அனுதாபமும் காட்டுகிறேன். ஆனால் நான் என்ன செய்வது? நட்டாஷா தன்னிடம் பேசிய அந்த கனிந்த தொனியில் சோனியா மயங்கி விடவில்லை. நட்டாஷாவின் முகம் எவ்வளவு ஆவேசமும் நயமும் கொண்டதோ அவ்வளவு சோனியாவின் முகத்தில் சிரத்தையும் கடுமையும் வளர்ந்தன. நட்டாஷா, உன்னிடம் பேச வேண்டாம் என்று நீ என்னிடம் கேட்டாய். நான் பேசவில்லை. இப்போது நீயே பேச ஆரம்பித்திருக்கிறாய். நான் அவரை நம்பவில்லை நட்டாஷா. இந்த ரகசியம் எதற்காக என்று அவள் கேட்டாள். திரும்பவும் என்று நட்டாஷா இடை மறித்தாள். நட்டாஷா, உனக்காக பயப்படுகிறேன். எதற்காக நீ பயப்படுகிறாய்? நீ உனக்கு நாசத்தை நோக்கிப் போய்க் கொண்டிருக்கிறாயே என்பதற்காக பயப்படுகிறேன் என்று உறுதியோடு சோனியா பதில் சொன்னாள். ஆனால் தான் சொல்லியதை கேட்டு அவளை பயங்கரமடைந்தாள். நட்டாஷாவின் முகத்தில் மீண்டும் கோபம் தோன்றியது. நான் எனது நாசத்தை நோக்கிப் போவேன். நான் போவேன். சீக்கிரமாக போவேன். அது உன்னுடைய வேலை அல்ல. அதற்காக கஷ்டப்படப் போவது நானே ஒழிய நீ அல்ல. என்னை தனியாக விட்டுவிடு. நான் உன்னை வெறுக்கிறேன் நட்டாஷா என்று சோனியா திகிலோடு முனங்கினாள். நான் உன்னை வெறுக்கிறேன். நீ இனி எப்போதும் என்னுடைய விரோதி என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு நட்டாஷா வெளியே ஓடினாள். அவள் மீண்டும் சோனியாவோடு பேசவில்லை. அவளை சந்திக்காதபடி தவிர்த்துக் கொண்டே வந்தாள். அதே மாதிரி பரபரப்பான ஆச்சரியத்தோடும் குற்றம் நிறைந்த தோற்றத்தோடும் அவள் வீட்டைச் சுற்றி வந்தாள். இப்போது ஒன்றைச் செய்வதும் உடனே அதை விட்டு மற்றொன்றைச் செய்வதுமாக அவள் செய்து வந்தாள். சோனியாவுக்கு அது மிகவும் கஷ்டமாயிருந்தாலும் தன்னுடைய சிநேகிதி தன் பார்வையை விட்டு தப்பிப் போகாமல் கவனித்துக் கொண்டே இருந்தாள். கோமகன் திரும்புவதற்கு முதல் நாளன்று வரவேற்பு அறை ஜன்னலில் காலை பூராவாக எதையோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பதைப் போல நட்டாஷா அமர்ந்திருந்ததை சோனியா கவனித்தாள். அவ்வழியாக போன யாரோ ஒரு இராணுவ அதிகாரியிடம் ஜாடை காட்டியதையும் அவள் கவனித்தாள். அம்மாதிரி போனவர் அனுடவலாய் இருக்கும் என்று சோனியா நினைத்தாள். தன்னுடைய சிநேகிதியை இன்னும் அதிக கவனத்தோடு சோனியா கண்காணிக்க ஆரம்பித்தாள். அன்று டின்னரிலும் அதன் பின்பு மாலை பூராவிலும் நட்டாஷா ஒரு அதிசயமான இயற்கைக்கு விரோதமான நிலைமையில் இருப்பதை கவனித்தாள். அவளிடம் கேட்ட கேள்விகளுக்கு ஏதோ வாயில் வந்ததை பதில் சொல்லிக் கொண்டும் பேசுகிற வாக்கியங்களை முடிக்காமலும் ஒவ்வொன்றையும் பார்த்து சிரித்துக் கொண்டும் இருந்தாள். தேநீருக்கு பின்னால் நட்டாஷாவின் அறை கதவுக்கு பக்கத்தில் ஒரு வேலைக்காரி பயந்து நின்று கொண்டிருந்ததை சோனியா கவனித்தாள். அவளை உள்ளே போகும்படி சொல்லிவிட்டு கதவுக்கு வெளியிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். மற்றொரு கடிதத்தை அந்த வேலைக்காரி கொண்டு வந்து கொடுத்ததாக அறிந்து கொண்டாள். அன்று மாலையில் ஏதோ பயங்கரமான விஷயங்களை செய்வதற்கு நட்டாஷா திட்டம் போட்டிருப்பதாக தெளிவாக திடீரென்று சோனியாவுக்கு விளங்கியது. அறை கதவை சோனியா தட்டினாள். ஆனால் அவளை நட்டாஷா உள்ளே வரவிடவில்லை. அவரோடு அவள் ஓடிவிடப் போகிறாள் என்று சோனியா நினைத்தாள். அவள் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவள்.
அவளுடைய முகத்தில் குறிப்பாக ஒரு பரிதாபமும் உறுதியும் இன்று காணப்படுகின்றன. அவளுடைய தந்தையை அன்று வழியனுப்பிய போது அவள் அழுதாள். இந்த விஷயம் இப்பொழுது சோனியாவுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. ஆமாம், அதுதான் விஷயம். அவரோடு அவள் ஓடிப்போக விரும்புகிறாள். ஆனால் நான் என்ன செய்ய முடியும் என்று அவள் நினைத்தாள். அன்று பூராவாக தோன்றிய எல்லா அறிகுறிகளையும் அவள் நினைத்து பார்த்தாள். அவையெல்லாம் நட்டாஷா ஏதோ பயங்கரமான எண்ணம் கொண்டிருக்கிறாள் என்பதை தெளிவாய் காட்டின. கோமகனோ இங்கே இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? குராகினுக்கு எழுதி என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கலாமா? ஆனால் அவர் பதில் எழுத வேண்டுமென்று என்ன கட்டாயம்? ஏதாவது கஷ்டம் வரும்போது வீயரை கேட்கும்படி இளவரசர் ஆண்ட்ரூ என்னிடம் சொல்லி போயிருந்தார். அதை அனுசரித்து வீயருக்கு எழுதினால் என்ன? ஆனால் அவள் ஏற்கனவே உண்மையாகவே ஒரு வேளை பால்கோன்ஸ்கியை உதறி தள்ளியிருக்கலாம். அவள் இளவரசி மேரிக்கு நேற்றே கடிதம் எழுதிவிட்டாள். சிந்தப்பாவோ ஊரில் இல்லை. மரியா திமிட்ரிவ்னாவிடம் சொல்வதாய் இருந்தால் அவளுக்கு நட்டாஷாவிடம் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறபடியால் தான் சொல்வதற்கே சோனியா பயந்தாள். நல்லது, எப்படியிருந்தாலும் சரி என்று சோனியா அந்த இருண்ட ஆளோடியில் நின்று கொண்டிருந்த போது நினைத்தாள். நான் இந்த குடும்பம் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு பதில் நன்றி காட்ட வேண்டுமானால், நான் நிக்கலசனை காதலிப்பதற்கு நன்றி காட்ட வேண்டுமானால் இப்போது ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லையென்றால் இனி செய்யவே முடியாது. ஆமாம், 3 இரவுகள் தூங்காமல் இருக்க வேண்டிய வந்தாலும் சரி, இந்த ஆளோடியை விட்டு நான் நகரப் போவது இல்லை. அவளுடைய முதுகை பலவந்தமாக பிடித்து நிறுத்தி வைத்துக் கொள்வேனே தவிர இந்த குடும்பத்திற்கு கெட்ட பேர் வரும்படி நான் விட மாட்டேன் என்று அவள் நினைத்தாள். 16.8 சில காலமாக தோலாகாவின் வீட்டில் அண்டரோல் வசித்து வருகிறார். நட்டாலி ராஸ்தோவாவை கடத்திக் கொண்டு போக தோலாகா திட்டம் போட்டு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை சில தினங்களுக்கு முன்னால் செய்து முடித்தார். நட்டாஷாவின் அறை கதவின் பக்கத்தில் நின்று உற்று கேட்ட பின்பு நட்டாஷாவை பாதுகாப்பது என்று சோனியா என்றைய தினம் முடிவு செய்தாளோ அதே தினத்தில் தோலாகாவின் திட்டத்தை நிறைவேற்றி வைப்பது என்று தீர்மானித்திருந்தார்கள். அன்று இரவு 10 மணிக்கு பின்பக்கத்து வாசலுக்கு குராகினிடம் வருவதாக நட்டாஷா வாக்குறுதி கொடுத்திருந்தாள். அங்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கும் உரை பனி வண்டியில் அவளை ஏற்றிக்கொண்டு 40 மைல்களுக்கு அப்பால் உள்ள காமெங்கா என்ற கிராமத்திற்கு அவளை குராகின் கொண்டு போவது என்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைப்பதற்காக ஒரு மத குருவையும் தயாராய் வைத்திருந்தார்கள். காமெங்காவில் இருந்து வார்சாவுக்கு போகும் ரஸ்தாவில் அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு குதிரைகளும் தயாராய் வைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்து அவர்கள் வெளிநாட்டிற்கு போவதற்காக அங்கங்கேயுள்ள தபால் குதிரைகளை உபயோகித்துக் கொள்வது என்றும் திட்டம் போட்டிருந்தார்கள். அண்டரோலிடம் வெளிநாட்டிற்கு போவதற்கான பாஸ்போர்ட் என்ற அனுமதி சீட்டும் இருந்தது. தபால் குதிரைகளை உபயோகித்துக் கொள்ளுவதற்கு ஒரு சர்க்கார் உத்தரவும் இருந்தது. அவற்றோடு அவருடைய சகோதரியிடமிருந்து வாங்கிய 10,000 ரூபிள்களும் தோலாகாவின் உதவியினால் கடன் வாங்கிய 10,000 ரூபிள்களும் இருந்தன. அந்த விசித்திரமான கல்யாணத்திற்கு சாட்சிகளாக 2 தயார் செய்து வைத்திருந்தார்கள். அவர்களில் ஒருவரின் பெயர் குவோஸ்டிகா. அவர் வேலையில் இருந்து விலகிய ஒரு சிறிய சர்க்கார் அதிகாரி. தம்முடைய சூதாட்ட வரவு செலவுகளுக்கெல்லாம் அவரை தோலாகா உபயோகப்படுத்தி வந்தார். மற்றொருவரின் பெயர் மக்காரின். அவர் குதிரை படை சேவையில் இருந்து விலகியர். ஒரு அன்பான இடச்சித்தமில்லாத பேர்வழி. குராகினிடம் அளவு கடந்த பாசம் கொண்டவர். அந்த சாட்சிகள் 2 தோலாகான் வீட்டில் முன் அறையில் அமர்ந்து தேநீர் பருகிக் கொண்டிருந்தார்கள். தோலாகான் வீட்டில் உள்ள பெரிய படிப்பு அறையில் அவர்கள் பூராவாக பாரசீக கம்பளங்களாலும் கரடி தோள்களாலும் ஆயுதங்களாலும் மூடப்பட்டிருந்தன. அந்த அறையில் உயரமான பூட்ஸ்களையும் பிரயாணவகளை சட்டையையும் அணிந்து கொண்டு தோலாகா அமர்ந்திருந்தார். அங்கிருந்த ஒரு மேஜையின் மீது கணக்கு போடும் பாசிமணி சட்டமும் கரன்சி நோட்டுகள் சில கட்டுகளும் கிடந்தன. சாட்சிகள் உட்கார்ந்து இருந்த அறைக்கும் படிப்பு அறைக்கும் தம்முடைய சாமான்களை கட்டிக் கொண்டிருந்த பிரெஞ்சு வேலைக்காரர்கள் இருந்த அறைக்கும் முன்னும் பின்னுமாக யூனிபாரத்தில் உள்ள புத்தான்களை மாட்டாமல் அண்டரோல் உலாவி வந்தார். தோலாகா பணத்தை எண்ணிக்கொண்டும் இதையோ எழுதி குவித்துக் கொண்டும் இருந்தார். நல்லது, குவோஸ்டிகாவிடம் 2000 இருக்க வேண்டும் என்றார். அப்படியானால் அவரிடம் அதை கொடுத்துவிடும் என்றார் அண்டரோல். மக்காரினை அவர்கள் அப்படி அழைத்தார்கள். உமக்காக ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் நெருப்பிலோ தண்ணீரிலோ நுழைந்து போவார். இதோ நமது கணக்குகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டன என்று தோலாகான் கூறி அவரிடம் கணக்கை காட்டினார். அது சரியாய் இருக்கிறது அல்லவா? ஆம், சரியாய் இருக்கிறது என்று அண்டரோல் பதில் அளித்தார். ஆனால் தோலாகான் சொல்லியதை கவனித்ததாக தெரியவில்லை. அவர் தமக்கு நேராக ஒரு புன்னகையோடு பார்த்து கொண்டு இருந்தார். அந்த புன்னகை அவருடைய முகத்தை விட்டு மறையவில்லை. மேஜையின் மூடியை படார் என்று தோலாகான் மூடினார். ஒரு கேலி புன்னகையோடு அண்டரோலை திரும்பி பார்த்தார். உமக்கு தெரியுமா, நீர் இந்த யோசனையை உண்மையிலேயே கைவிட்டு விட்டால் நல்லது. இன்னும் அதை கைவிடுவதற்கு நேரம் இருக்கிறது. முட்டாள், அசட்டு பேச்சுக்களை பேச வேண்டாம். உமக்கு மட்டும் தெரிந்திருக்குமானால் அது என்னது என்பது பிசாசுக்கே தெரியும். இல்லை, உண்மையிலேயே நீர் அதை விட்டுவிடும். நான் சிரத்தையோடு பேசுகிறேன். நீர் இப்பொழுது செய்யப்போகிறீரே, அந்த சூழ்ச்சி திட்டம் வெறும் வேடிக்கை அல்ல. என்ன, மறுபடியும் பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டீரா? பிசாசிடம் போம்.
என்ன என்று அண்டரோல் முகத்தைச் சுளித்துக் கொண்டு சொன்னார். உம்முடைய முட்டாள்தனமான வேடிக்கைகளுக்கெல்லாம் உண்மையிலேயே இது நேரமல்ல என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு போனார். அண்டரோல் அந்த அறையை விட்டு போன பின்பு தோலாகாம் இகழ்ச்சியும் தயவும் கலந்த புன்னகை காட்டினார். நீர் கொஞ்சம் பொறும் என்று போகிறவருக்கு பின்னால் சொன்னார். நான் விளையாட்டு பேச்சு பேசவில்லை. நான் அறிவோடுதான் பேசுகிறேன். இங்கே வாரும், இங்கே வாரும். அண்டரோல் திரும்பி வந்து தோலாகாவை பார்த்தார். அவர் சொல்லுவதை கவனித்தார். தம்மை அறியாமலே அவருக்கு கீழ்ப்படிவதைப் போல தோன்றினார். இப்பொழுது நான் சொல்லுவதை கவனமாய் கேளும். கடைசி தடவையாக இதை நான் உமக்குச் சொல்லுகிறேன். நான் அதைப் பற்றி எதற்காக தமாஷ் செய்ய வேண்டும்? நான் உமக்கு இடையூறு செய்தேனா? உமக்காக ஒவ்வொன்றையும் தயார் செய்தது யார்? அந்த கூறுவையும் பாஸ்போர்ட்டையும் உமக்கு வாங்கிக் கொடுத்தது யார்? உமக்கு பணம் திரட்டிக் கொடுத்தது யார்? எல்லாவற்றையும் நானே செய்தேன். நல்லது, அவற்றிற்கெல்லாம் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் நன்றி அற்றவனாய் இருக்கிறேன் என்று நீர் நினைக்கிறீரா என்று அண்டரோல் கூறி பெருமூச்சுவிட்டு தோலாகாவை தழுவிக்கொண்டார். நான் உமக்கு உதவி செய்தேன். ஆனால் அதே சமயத்தில் நான் உமக்கு உண்மையைச் சொல்லியாக வேண்டும். அது ஒரு ஆபத்தான வேலை. அதைப் பற்றி நீர் சிந்திப்பீரானால் அது ஒரு முட்டாள்தனமான வேலை. நல்லது, நீர் அவளை கடத்திக் கொண்டு போகிறீர், ரொம்ப சரி. அவர்கள் அதோடு விட்டுவிடுவார்களா? நீர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் என்ற உண்மை வெளியே வந்துவிடும். அப்புறம் அவர்கள் உண்மை கிரிமினல் கோர்ட்டுக்கு இழுத்து வந்து விடுவார்கள். ஓ, அசட்டு பேச்சு, அசட்டு பேச்சு என்று அண்டரோல் திடீரென்று கூவிவிட்டு முகத்தைச் சுளித்தார். நான் உமக்கு விளக்கிக் கூறவில்லையா? என்ன, மந்த புத்தி உள்ளவர்கள் தாங்கள் செய்த ஒரு முடிவிற்கு சமாதானம் கூற தங்களுடைய சொந்த காரணங்களையே கூறிக்கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி அண்டரோலும் இதற்கு முன்பு 100 தடவைகள் தோலாகாவிற்கு சொன்ன சமாதானத்தையே திரும்பவும் கூறிக்கொண்டு இருந்தார். இன்ன காரணங்களுக்காக நான் இந்த முடிவிற்கு வந்தேன் என்பதை உமக்கு நான் விளக்கிச் சொல்லவில்லையா? இந்த திருமணம் செல்லுபடியாகாது என்று ஏற்படுமானால் இச்சமயத்தில் தமது விரலை மடக்கினார் டோட். அப்புறம் நான் பதில் சொல்ல வேண்டியதே எதுவும் இல்லை. செல்லுபடியாகும் என்று ஏற்படுமானால் அப்புறம் இதைப் பற்றியும் கவலையில்லை. வெளிநாடு போய் விட்டால் அங்கே அதைப் பற்றி இவருக்கும் எதுவும் தெரியப் போவதில்லை. அது அப்படி அல்லவா? என்னிடம் இனி அதைப் பற்றி பேச வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். உண்மையிலேயே நீர் இதை கைவிடுவது நல்லது. இல்லையானால் நீர் ஒரு பெரிய சிக்கலில் அகப்பட்டுக் கொள்ளுவீர். பிசாசிடம் போம் என்று அண்டரோல் கூச்சலிட்டுவிட்டு தமது தலைமுடியை கையில் பிடித்துக் கொண்டு வெளியே போனார். ஆனால் உடனே திரும்பி வந்து தோலாகாவிற்கு எதிராய் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தமது கால்களை கீழே மடக்கி வைத்துக் கொண்டார். அந்த பிசாசேதான் என்ன எம்மாதிரி அடித்துக் கொள்ளுகிறது என்பதை நீரே கைவைத்து பாரும் என்று சொல்லி தோலாகாவின் கையைப் பற்றி அதை தமது மார்பில் வைத்தார். எனது அன்பான நண்பரே, எப்பேற்பட்ட வாதம், எப்பேற்பட்ட பார்வை! ஒரு தேவதையேதான் என்று அவர் பிரெஞ்சு மொழியில் பேசினார். என்ன? தோலாகாம் ஒரு பரிவற்ற புன்னகை காட்டி தம்முடைய கர்வமான கண்கள் ஒளி வீச அவரை நோக்கினார். அவரிடமிருந்து இன்னும் அதிக தமாஷை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினவர் போல தோன்றினார். நல்லது, பணமெல்லாம் கரைந்த பின்பு அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? என்ன என்று அண்டரோல் திரும்பி கூறி எதிர்காலத்தைப் பற்றி உண்மையிலேயே குழப்பம் அடைந்தார். அப்புறம் என்ன? அப்புறம் எனக்கு தெரியாது. ஆனால் அசட்டு பேச்சுக்களை ஏன் பேச வேண்டும்? தமது கடிகாரத்தை பார்த்தார். நேரம் வந்து விட்டது. பின் அறைக்கு அண்டரோல் போனார். இப்பொழுது என்ன? எல்லாம் தயாராகி விட்டதா? நீங்கள் சோம்பேறித்தனமாக நிற்கிறீர்கள் என்று வேலைக்காரர்களை பார்த்து கூச்சலிட்டார். தோலாகாம் பணத்தை அப்புறமாக எடுத்து வைத்துவிட்டு ஒரு சேவகனை அழைத்து பிரயாணத்திற்கு முன்பாக சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எதையாவது கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். பின்னால் மக்காரினும் குஸ்திகாவும் உட்கார்ந்திருந்த அறைக்குள் போனார். ஒரு சோபாவில் படிக்கும் அறையில் தமது முழங்கையை ஊன்றி அதன் மீது அண்டரோல் சாய்ந்து கொண்டிருந்தார். அவருடைய அழகிய உதடுகள் இதயோகனைவாக முனங்கிக் கொண்டிருந்தன. இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிடும், கொஞ்சம் பானமும் செய்து கொள்ளும் என்று தோலாகாம் பக்கத்து அறையிலிருந்து அவரை அழைத்தார். எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று பதில் அளித்த அண்டரோல் தொடர்ந்து புன்னகை காட்டிக் கொண்டிருந்தார். வாரும், பாலாகா எங்கே இருக்கிறான்? அண்டரோல் எழுந்து சாப்பாட்டு அறைக்குள் போனார். உறைபனி வண்டியை ஓட்டுவதில் பாலாகா பிரசித்தி பெற்றவன். தோலாகாவையும் அண்டரோலையும் 6 வருஷங்களாக அவனுக்கு தெரியும். அவர்களுக்கு பல தடவைகளில் நல்ல சேவை செய்திருக்கிறான். அண்டரோலின் பட்டாளம் தீவர் என்ற இடத்தில் தங்கி இருந்தபோது பல தடவைகளில் மாலையில் அவரை தீவரிலிருந்து அழைத்துச் சென்று அதிகாலையில் மாஸ்கோவிற்கு அவரை கொண்டு வந்து சேர்த்து மீண்டும் மறுநாள் இரவு அங்கிருந்து அவரை அழைத்து போயிருக்கிறான். பல தடவைகளில் தோலாகாவை ஆபத்துகளில் இருந்து தனது வண்டியில் வைத்து ஓட்டி தப்புவித்திருக்கிறான். பல தடவைகளில் அவர்களை ஜிப்சிகளோடும் மட்டமான பெண்களோடும் தனது வண்டியில் வைத்து மாஸ்கோ தெருக்கள் வழியாக சவாரி விட்டிருக்கிறான். பல தடவைகளில் வாதசாரிகள் மீதும் வண்டிகள் மீதும் மாஸ்கோ தெருக்களில் அவர்களுடைய சேவைக்காக தனது வண்டியை விட்டிருக்கிறான். ஆனால் அவன் அச்சமயங்களில் எல்லாம் அவன் கனவான்கள் என்று அழைக்கிற அவர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். அவர்களுடைய சேவைக்காக அவன் பல குதிரைகளையும் இழந்து இருக்கிறான். அவனை பல தடவைகளில் அவர்கள் அடித்து இருக்கிறார்கள்.
அவனுக்கு மிகவும் பிடித்தமான மடேரா என்ற மதுவையும் ஷாம்பைன் என்ற மதுவையும் அவனை குடிக்கும்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த செய்கைகளைப் பற்றி அவன் நன்றாய் அறிவான். அந்த செய்கைகள் வெளியில் தெரியுமானால் அதைச் செய்தவர்களை சைபீரியாவுக்கு அனுப்பியிருப்பார்கள். தங்களுடைய குடிவெறி ஆட்டங்களுக்கு பாலாகாவை அவர்கள் அடிக்கடி அழைத்து குடிக்கும்படி செய்து ஜிப்சிகளோடு நடனமாடும்படியும் செய்வார்கள். அவர்களுடைய பணத்தில் ஆயிரக்கணக்கான ரூபிள்கள் அவன் கைவழியாக செலவாகி இருக்கும். அவர்களுடைய சேவையில் ஒரு வருஷத்தில் குறைந்தது 20 தடவைகளாவது அவனுடைய உடலையும் உயிரையும் ஆபத்துக்கு உள்ளாக்கி இருப்பான். அவர்களிடமிருந்து அவன் பெறக்கூடிய பணத்தினால் வாங்கக்கூடிய குதிரைகளை விட அதிகமான குதிரைகளை அவர்களுடைய சேவையில் அவன் இழந்திருப்பான். ஆனால் அவர்கள் மீது அவனுக்கு மிகுந்த பிரியம் உண்டு. மணிக்கு 12 மைல் வேகத்தில் பைத்தியமாக வண்டியை ஓட்டுவதில் அவனுக்கு பிரியமுண்டு. ஒரு வண்டி ஓட்டியை கீழே தள்ளுவதிலும் ஒரு பாதசாரியின் மீது வண்டியை ஓட்டுவதிலும் மாஸ்கோ தெருக்கள் வழியாக முழுவேகத்தில் வண்டியை பறந்து போகும்படி செய்வதிலும் அவனுக்கு பிரியமுண்டு. இனிமேல் அதற்கு மேல் வேகத்தில் போக முடியாது என்ற நிலைமையிலும் கூட தனக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கும் குடியர்கள் வேகமாய்ப் போ என்று கூச்சல் போடுவதை கேட்பதிலும் அவனுக்கு பிரியமுண்டு. தனது வண்டி வரும் வழியை விட்டு வேகமாய் விலகிக் கொண்டிருக்கும் விவசாயியின் கழுத்தில் தனது சாட்டையால் அடி கொடுப்பதிலும் அவனுக்கு பிரியமுண்டு. இவர்கள்தான் உண்மையான கனவான்கள் என்று தோலாகாவையும் அன்டவுலையும் அவன் கருதுவான். அன்டவுலும் தோலாகாவும் கூட பாலாகா மீது மிகுந்த பிரியம் கொண்டிருந்தார்கள். அவன் சாமர்த்தியமாக வண்டி ஓட்டுவதையும் தாங்கள் நினைப்பதைப் போலவே அவனும் நினைப்பதையும் கண்டு அவர்கள் பிரியம் கொண்டிருந்தார்கள். மற்றவர்களிடம் பாலாகா பேரம் பேசுவது உண்டு. 2 மணி நேர சவாரிக்கு 25 ரூபிள்கள் கேட்பான். அவன் தானே வண்டி ஓட்டுவதும் அபூர்வம். தன்னுடைய வாலிபர்களை விட்டு ஓட்டச் சொல்லுவான். ஆனால் இந்த கனவான்கள் விஷயத்தில் அவனே வண்டியை ஓட்டுவான். அவனுடைய சேவைக்காக பணம் எதுவும் கேட்பதும் இல்லை. அவர்களிடம் பணம் எப்பொழுது இருக்கிறது என்பதை அவர்களுடைய சேவகர்கள் மூலமாக அவன் அறிந்து கொள்வது உண்டு. அம்மாதிரி காலங்களில் அவர்கள் நிதானமாய் இருக்கிற காலை வேளைகளில் வருஷத்திற்கு 2 தடவைகள் அவர்களிடம் போவதுண்டு. அந்த கனவான்கள் அவனை அமரும்படி செய்வார்கள். எனக்கு உதவி செய்யுங்கள் தியோடர் ஐவானிச் ஐயா என்றோ அல்லது மேன்மை தங்கியவரே என்றோ அவன் சொல்லுவான். என்னிடம் குதிரைகளே இல்லை. நான் சந்தைக்கு போக வேண்டும். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஆண்டவலும் தோலாகாவும் அவர்களிடம் பணம் இருந்தால் அவனுக்கு 1000 அல்லது 2000 ரூபிள் கொடுப்பார்கள். அழகிய தலைமுடியும் குட்டையான உருவமும் அமுங்கிய நாசியும் கொண்ட 27 வயதான விவசாயிதான் பாலாகா. சிவந்த முகமும் குறிப்பிடத்தகுந்த பருத்த சிவந்த கழுத்தும் ஜொலிஜொலிக்கும் சிறிய கண்களும் ஒரு சிறிய தாடியும் கொண்டிருந்தான். ஆட்டுத்தோல் சட்டைக்கு மேலாக உள்ளே பட்டு வைத்து தைத்த ஒரு அழகிய கரு நீல துணி சட்டையை அணிந்திருந்தான். அறைக்குள் நுழைந்தவுடன் தனக்கு சிலுவை குறிகாட்டி அந்த அறையில் இருந்த மூலையை பார்த்து திரும்பி பின்னால் தோலாகாவிடம் சென்று தனது சிறிய கருப்பு கையை நீட்டினான். தியோடர் ஐவானிச் என்று சொல்லி தலை குனிந்து மரியாதை செய்தான். நீ சுக்கியமாய் இருக்கிறாயா நண்பனே? நல்லது, இது வந்துவிட்டான். வணக்கம் மேன்மை தங்கியவரே என்று அப்பொழுதுதான் உள்ளே வந்த அன்டவுலை நோக்கி தனது கையை நீட்டினான். நான் சொல்லுகிறேன் பாலாகா என்று அன்டவுல் கூறி அவன் தோள்களில் தமது கைகளை வைத்தார். எனக்காக நீ சிரத்தை கொள்ளுவாயா மாட்டாயா? என்ன? இப்பொழுது எனக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும். நீ எந்த குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறாய்? என்ன? உங்களுடைய வேலைக்காரன் சொன்னபடியே கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிரியமான குதிரைகள் என்று பாலாகா பதில் அளித்தான. நல்லது, கவனித்துக் கேள் பாலாகா. உன்னுடைய 3 குதிரைகளை சாகிற வேகத்தில் நீ ஓட்டி 3 மணி நேரத்தில் என்னை அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்ன, அவையெல்லாம் செத்து போனால் நான் இதை ஓட்டுவேன் என்று பாலாகா சொல்லி கண்ணை சிமிட்டினான். ஜாக்கிரதை, நான் உன் முகத்தை உடைத்து விடுவேன். தமாஷ் பேசாதே என்று அன்டவுல் கூச்சலிட்டு திடீரென்று தமது கண்களை உருட்டினார். இதில் தமாஷ் என்ன இருக்கிறது என்று அந்த வண்டிக்காரன் சிரித்துக் கொண்டே கூறினான். என்னுடைய கனவான்களுக்கு நான் எதையாவது செய்ய தயங்கியது உண்டா? இந்த குதிரைகள் எவ்வளவு வேகத்தில் ஓட முடியுமோ அவ்வளவு வேகத்தில் நாம் நிச்சயமாக போவோம். நல்லது, கீழே உட்கார் என்றார் அன்டவுல். ஆமாம், கீழே உட்கார் என்றார் தோலாகா. நான் நின்று கொண்டே இருக்கிறேன் தியோடர் ஐவானிச். கீழே உட்கார். என்ன அசட்டுத்தனம்! கொஞ்சம் பானம் அருந்து என்று அன்டவுல் சொல்லி ஒரு பெரிய கோப்பை நிறைய மடேரா மதுவை அவனுக்கு விட்டுக் கொடுத்தார். அந்த உயினை பார்த்ததும் அந்த வண்டி ஓட்டியின் கண்கள் ஜொலித்தன. மரியாதைக்காக முதலில் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பின்னால் அதை குடித்தான். தனது தொப்பியில் இருந்து ஒரு சிகப்பு பட்டு கைக்குட்டையை எடுத்து தனது வாயை துடைத்துக் கொண்டான். நாம் எப்பொழுது புறப்பட வேண்டும் மேன்மை தங்கியவரே? நல்லது, அன்டவுல் தமது கடிகாரத்தை பார்த்தார். நாம் உடனே புறப்பட வேண்டும். ஜாக்கிரதை பாலாகா. குறிப்பிட்ட நேரத்தில் நீ அங்கே போய் சேர்ந்து விடுவாய் அல்லவா? என்ன? அது நாம் புறப்படுகிற அதிர்ஷ்டத்தை பொறுத்திருக்கிறது. இல்லையென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஏன் அங்கே போய் சேர முடியாது என்று பாலாகா பதில் அளித்தான். நான் உண்மை தீவர் என்ற இடத்திற்கு 7 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லையா? அது உமக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் மேன்மை தங்கியவரே.
உனக்கு தெரியுமா, ஒரு கிறிஸ்தமஸ் சமயத்தில் நான் தீவரிலிருந்து சவாரி வந்தேன் என்று தமது பழைய ஞாபகங்களை புன்னகையோடு நினைவு கூர்ந்து அண்டர்வோல் பேசினார். அவர் பேசுவதை ஆர்வத்தோடும் விரிந்த கண்ணோடும் நோக்கிக் கொண்டிருந்த மக்காரினை அவர் திரும்பி பார்த்து சொன்னார். அச்சமயம் நான் பறந்து வந்த வேகத்தை ஒருவர் கேட்டால் அவருக்கு மூச்சே நின்றுவிடும். இதை நீ நம்புவாயா மக்காருக்கா? வழியில் பனி வண்டி வரிசைகளை சந்தித்தோம். அவற்றில் 2 வண்டிகள் மீது அப்படியே தாண்டிச் சென்றோம். என்ன குதிரைகள் என்றால் அவைதான் குதிரைகள் என்று அந்த கதையை பாலாகா தொடர்ந்து கூறினான். அச்சமயம் நான் பக்கவாட்டில் 2 வாலிப குதிரைகளை மாட்டியிருந்தேன். மத்தியில் ஒரு பழுப்பு நிற குதிரையை பூட்டியிருந்தேன் என்று அவன் சொல்லி தோலாகா பக்கம் திரும்பினான். தியோடர் ஐவானிக், அந்த குதிரைகள் 40 மைல் வேகத்தில் பறந்தன. என்னால் அவைகளை இழுத்து பிடிக்க முடியவில்லை. பனியினால் என்னுடைய கைகள் மரத்து போய்விட்டன. கடிவாள வார்களை அப்படியே போட்டு விட்டேன். நீர் ஜாக்கிரதையாய் இரும் மேன்மை தங்கியவரே என்று நான் சொல்லிவிட்டு அந்த பனி வண்டியின் அடியிலேயே படுத்துவிட்டேன். அந்த குதிரைகளை விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்து சேருகிற வரையில் அவைகளை தடுத்த பிடிக்கவும் இல்லை. அந்த பிசாசுகள் எங்களை 3 மணி நேரத்தில் அங்கே கொண்டு வந்து சேர்த்தன. ஒரே ஒரு குதிரை மட்டும் பின்னால் இறந்து போயிற்று. 8.17 அண்டர்வோல் அறையை விட்டு வெளியே போனார். சில நிமிஷங்களில் திரும்பி வந்தார். அவர் வந்தபோது ஒரு ரோம கோட்டு அணிந்து அதன் மீது வெள்ளி பெல் போட்டிருந்தார். ஒரு ரோம தொப்பியை தலையில் ஒரு பக்கமாக சாய்த்து அணிந்திருந்தார். அவருடைய அழகிய முகத்திற்கு அது மிகவும் பொருத்தமாய் இருந்தது. கண்ணாடியில் தம்மை பார்த்து விட்டு தோலாகாவின் முன்பாக அதே மாதிரி போய் நின்று ஒரு உயன் கோப்பையை கையில் எடுத்தார். நல்லது, போய் வருகிறேன் தியோடர். நீர் செய்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி. நான் போய் வருகிறேன் என்று அண்டர்வோல் சொன்னார். மற்றவர்களை திரும்பி பார்த்து, நல்லது தோழர்களே, நண்பர்களே என்று கூறி ஒரு வினாடி சிந்தித்துவிட்டு, என்னுடைய நண்பர்களே, போய் வருகிறேன் என்று அங்கிருந்த மக்காரினையும் மற்றவர்களையும் பார்த்துச் சொன்னார். அவர்கள் எல்லோரும் அவரோடுதான் போகப் போகிறார்கள். என்றாலும் அச்சமயத்தில் உள்ளத்தை தொடும்படியாகவும் பவித்திரமாகவும் ஏதாவது ஒன்றை தமது தோழர்களுக்கு சொல்ல அண்டர்வோல் விரும்பினார். அவர் மெதுவாகவும் உரத்த குரலிலும் தமது மார்பை சிறிது முன்னால் நிமிர்த்தி ஒரு காலில் லேசாக ஆடிக்கொண்டு பேசினார். எல்லாரும் கோப்பையை கையில் எடுங்கள். பாலாகா, நீயும் இடு. நல்லது தோழர்களே, எனது இளமையின் நண்பர்களே, நாம் நமது இஷ்டப்படி சொகுசாக வாழ்ந்து அனுபவித்து இருக்கிறோம், அப்படித்தானே? இப்பொழுது ஒரு விஷயம். நாம் மீண்டும் எப்பொழுது சந்திக்கப் போகிறோம்? நான் வெளிநாடு போகிறேன். நாம் நன்றாக அனுபவித்தோம். இப்பொழுது வாலிபர்களே, நான் போய் வருகிறேன். நமது ஆரோக்கியத்திற்காக. ஜே ஜே என்று அவர் கூவி கோப்பையில் உள்ளதை காலி செய்துவிட்டு கோப்பையை கீழே வீசினார். உம்முடைய ஆரோக்கியத்திற்காக என்று பாலாகா சொல்லி தனது கோப்பையில் உள்ளதை காலி செய்து கைக்குட்டையால் வாயை துடைத்தான். மக்காரின் கண்களில் நீருடன் அண்டர்வோலை தழுவிக்கொண்டார். ஆ இளவரசே, உம்மை விட்டு பிரிவதற்கு நான் எவ்வளவு வருத்தம் அடைகிறேன் தெரியுமா? நாம் போகலாம், நாம் போகலாம் என்று அண்டர்வோல் கூவினார். பாலாகா அறையை விட்டு வெளியே புறப்பட்டான். இல்லை, நில், கதவை சாத்து. முதலில் நாம் கீழே உட்கார வேண்டும். அதுதான் வழி என்று அண்டர்வோல் சொன்னார். ஒரு பிரயாணத்தை செய்வதற்கு முன்பாக இம்மாதிரி ருஷியர்கள் செய்வது வழக்கம் லோட். அவர்கள் கதவை சாத்தினார்கள். எல்லாரும் கீழே உட்கார்ந்தார்கள். இப்பொழுது வாலிபர்களே, வேகமாய் புறப்படுங்கள் என்று அண்டர்வோல் எழுந்து கொண்டே சொன்னார். அவருடைய வேலைக்காரனான ஜோசப் அவரிடம் உடைவாள் பிள்ளையும் உடைவாளையும் கொடுத்தான். எல்லாரும் முன் அறைக்கு போனார்கள். அந்த ரோம மேல் சட்டை எங்கே என்று தோலாகான் கேட்டார். இந்நாட்கா, நீ போய் மட்ரியோனாவிடம் அந்த ரோம வெளிச்சட்டையை வாங்கி வா. ஆணும் பெண்ணும் கூடி ஓடிப்போவது என்பது எப்படி இருக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கண்ணை சிமிட்டிக் கொண்டு தோலாகான் கூறினார். அவள் வீட்டிற்குள் அணிந்திருக்கும் உடையோடு வெளியே ஓடி வரும்போது அநேகமாய் உயிரற்றவள் போலவே இருப்பாள். நீர் தாமதப்படுத்தினால் அப்பாவும் அம்மாவும் கண்ணீரும் தோன்ற ஆரம்பித்துவிடும். அப்போது அவள் விரைத்து போவாள். அதனால் திரும்பி போக வேண்டியதாய் இருக்கும். ஆகவே நீர் முதலில் இந்த ரோம மேல் சட்டையால் அவளை நன்றாக மூடி உரை பனி வண்டிக்கு அவளை தூக்கி வந்துவிடும். நரித்தோலை உள்ளே வைத்து தைத்த ஒரு வெளிச்சட்டையை சேவகன் கொண்டு வந்து கொடுத்தான். முட்டாள், ரோம சட்டையை அல்லவா கொண்டு வரும்படி நான் சொன்னேன். மட்ரியோனா, அந்த ரோம சட்டை வேண்டும் என்று அவர் உரக்க கூவி அந்த அறைகளின் வழியாக தமது குரல் கணீர் என்று கேட்கும்படி சொன்னார். ஒரு அழகிய ஒல்லியான வெளிரிய முகம் கொண்ட ஒரு ஜிப்சி பெண் தன்னுடைய கருப்பு கண்கள் மினுமினுக்க சுருளையான தலைமுடி கொண்டு ஒரு சிவப்பு சால்வையை போர்த்திக் கொண்டு கையில் ரோம மேல் சட்டையோடு ஓடி வந்தாள். இதோ, நான் ஒன்றும் ஆட்சேபிக்கவில்லை, எடுத்துக்கொள்ளும் என்று அவள் சொன்னாள். தனது எஜமானரை கண்டு பயப்படுவதைப் போலவும் ஆனால் தன்னுடைய மேல் சட்டைக்காக வருந்துவதைப் போலவும் அவளுடைய பேச்சு இருந்தது. தோலாகான் பதில் சொல்லவில்லை. அந்த மேல் சட்டையை எடுத்து மட்ரியோனா மேல் அதை போட்டு அதனால் அவளை மூடினார். அப்படித்தான் செய்ய வேண்டும். அதன் பின்னால் இம்மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுடைய கழுத்து பட்டிகளை நிமிர்த்திவிட்டார். அவளுடைய முகத்தில் சிறிது அளவுதான் மூடப்படாமல் இருந்தது. அதற்கு பின்னால் இப்படி செய்ய வேண்டும். நீர் பார்க்கிறீரா என்று சொல்லி
அந்த மறைக்கப்படாமல் இருந்த முகத்தை பார்க்கும்படி அன்னடவலின் தலையை முன்னால் தள்ளினார். அந்த இடை வழியாக மட்ரியோனாவின் கொண்டிருந்தது. பிரமாதமான புன்சிரிப்பு தெரிந்து, நல்லது, வணக்கம் மட்ரியோனா என்று அன்னடவோல் கூவி அவளை முத்தமிட்டார். இங்கே நான் செய்து வந்த களியாட்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டன. இஸ்தியோஷ்காவிடம் நான் கேட்டதாக சொல்லு. நல்லது, வணக்கம், போய் வருகிறேன் மட்ரியோனா. எனக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும்படி வாழ்த்து கூறுவாயாக. நல்லது இளவரசே, கடவுள் உமக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாயாக என்று தனது திப்சி உச்சரிப்பில் அவள் பேசினாள். மண்டப முற்றத்திற்கு முன்பாக 2 உரை பனி வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. அவற்றின் குதிரைகளை 2 வாலிப வண்டிக்காரர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். பாலாகா முன்னால் இருந்த வண்டியில் அமர்ந்தான். அவன் முழங்கைகளை உயர்த்தி தூக்கி கடிவாள வார்களை ஒழுங்குபடுத்தினான். அந்த வண்டியில் அன்னடவலும் தோலாகாவும் ஏறினார்கள். மக்காரின், குவோஸ்டிகான், ஒரு வேலைக்காரன் ஆகியோர் மற்றொரு வண்டியில் அமர்ந்தார்கள். நல்லது, நீ தயாராய் இருக்கிறாயா என்று பாலாகா கேட்டான். போகலாம் என்று அவன் கத்தி கடிவாள வார்களை தனது கைகளில் சுற்றினான். நிக்கிட்ஸ்கி என்ற சாலையை நோக்கி வண்டிகள் ஓடின. வழியை விட்டு விலகு. இம்மாதிரியாக பாலாகாவின் கூச்சலும் அவனுடன் இருந்த ஒரு புஷ்டியான வாலிபனுடைய கூச்சலும் மட்டுமே கெட்டன. ஆர்பட் சவுக்கத்தில் அந்த பனி வண்டி ஒரு மூடு வண்டியோடு மோதியது. ஏதோ முறிந்தது. கூச்சல்கள் கெட்டன என்றாலும் அந்த பனி வண்டி ஆர்பட் தெரு வழியாக மேலே ஓடியது. பட்னாவின்ஸ்கி சாலை வழியாக வண்டி ஓடிய பின்பு கான்யூஷேனி தெருவின் சந்திப்பில் கடிவாளத்தை பிடித்து இழுத்து வண்டியை பாலாகா நிறுத்தினான். அவனுடன் அமர்ந்திருந்த வாலிபன் கீழே குதித்து குதிரைகளை பிடித்துக் கொண்டான். அன்னடவலும் தோலாகாவும் நடைபாதை வழியாக சென்றார்கள். வெளிவாசல் கதவை அடைந்ததும் தோலாகா சீட்டி அடித்தார். அந்த சீட்டிக்கு பதில் கேட்டது. ஒரு வேலைக்காரி வெளியே ஓடி வந்தாள். உள்ளே முற்றத்திற்கு வந்து விடுங்கள், இல்லையென்றால் உங்களை யாராவது பார்ப்பார்கள். அவள் இதோ வந்து விடுவாள் என்று அவள் சொன்னாள். வாசலுக்கு பக்கத்தில் தோலாகா தங்கினார். அந்த வேலைக்கார பெண்ணை பின் தொடர்ந்து முற்றத்திற்கு அன்னடவோல் போய் சேர்ந்து அங்கே ஒரு முக்கு திரும்பிய பின்பு மண்டப முற்றத்திற்கு ஓடினார். மரியாடி மிட்ரினாவின் வேலைக்காரனான பிரம்மாண்டமான காப்ரியல் அன்னடவோலை சந்தித்தான். தயவு செய்து எனது எஜமானியிடம் வாரும் என்று அவனுடைய ஆழ்ந்த பெரிய தொனியில் வேலைக்காரன் கூறினான். திரும்பி ஓடிவிடாதபடி அன்னடவோலை அவன் மறித்துக் கொண்டும் நின்றான். எந்த எஜமானியிடம்? நீ யார்? அன்னடவோல் மூச்சை அடக்கி மெதுவான குரலில் கேட்டார். தயவு செய்து உள்ளே வாரும். உண்மை உள்ளே அழைத்து வர வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்டுள்ள உத்தரவு. கூறாகின் திரும்பி வாரும். மோசம் செய்யப்பட்டீர், திரும்பி வாரும் என்று தோலாகாம் கூச்சலிட்டார். அன்னடவோல் உள்ளே நுழைந்த பின்பு வெளிவாசல் கதவு பக்கத்தில் தோலாகாம் நின்று கொண்டிருந்தார். முற்றத்து வேலைக்காரன் அந்த கதவை பூட்ட முயற்சித்தான். அவனை பூட்டவிடாமல் சண்டை போட்டு கடைசியாக மிகுந்த சிரமத்தின் பேரில் அவனை தோலாகாம் கீழே தள்ளினார். அச்சமயம் திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்த அன்னடவலின் கையை பற்றி அவரையும் வாசல் வழியாக வெளியே இழுத்துச் சென்று தங்கள் வண்டியை நோக்கி ஓடினார். 8.18 சோனியா தாழ்வாரத்தில் அழுது கொண்டு நின்றதை மரியா தீமிட்ரிவ்னா கண்டாள். ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் சொல்லும்படி செய்து நட்டாஷாவுக்கு வந்த கடிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நேராக நட்டாஷாவின் அறைக்குள் போனாள். வெட்கங்கெட்ட, ஒன்றுக்கும் உதவாதவளே, நீ சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட நான் கேட்கப் போவதில்லை. ஆச்சரியத்தோடும் ஆனால் கண்ணீரில்லாத கண்களோடும் அவளை பார்த்த நட்டாஷாவை அறைக்குள் தள்ளி போட்டுவிட்டாள். அன்று மாலை யார் வந்தாலும் வீட்டிற்குள் விடும்படியும் ஆனால் உள்ளே வந்தவர்களை வெளியே போக விடக்கூடாது என்றும் காவல்காரனுக்கு உத்தரவிட்டாள். அப்படி வருகிறவர்களை தன்னிடத்தில் கொண்டு வரும்படி வேலைக்காரனுக்கு உத்தரவிட்டுவிட்டு அந்த கடத்திச் செல்லுகிறவர்களை எதிர்பார்த்து கொண்டு வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தார்கள். உள்ளே வந்தவர்கள் மீண்டும் வெளியே ஓடிவிட்டார்கள் என்று காப்ரியல் வந்து அவளிடம் சொல்லியபோது அவள் முகம் சுளித்து எழுந்தாள். பின்னால் தனது கைகளை பின்பாக வைத்துக்கொண்டு அந்த அறைகளில் வெகு நேரம் உலாவிக் கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நடு இரவில் தன்னுடைய ஜேபியில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு நட்டாஷாவின் அறைக்குள் போனாள். சோனியா தாழ்வாரத்தில் உட்கார்ந்து விம்மி அழுது கொண்டிருந்தாள். மரியா தீமிட்ரிவ்னா, கடவுளுக்காக என்னை அவளிடம் போகவிடு என்று அவள் கெஞ்சினாள். ஆனால் அவளுக்கு பதில் சொல்லாமலே கதவை திறந்து உள்ளே போனாள். வெறுக்கத்தக்கது, பயங்கரமானது. என்னுடைய வீட்டிலேயே அருவருப்பான பெண், கேடு கெட்டவள். அவளுடைய தந்தைக்காகவே நான் வருந்துகிறேன் என்று அவள் நினைத்து தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள முயற்சித்தாள். விஷயம் எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் எல்லாரும் வாயை மூடிக்கொண்டு இருக்கும்படி நான் சொல்லப் போகிறேன். இந்த விஷயத்தை கோமகனிடமிருந்து நான் மறைத்து விடுவேன். உறுதியான அடிகள் எடுத்து வைத்து அறைக்குள் நுழைந்தாள். தனது கைகளில் முகத்தை மூடிக்கொண்டு நட்டாஷா சோபாவில் படுத்திருந்தாள். அவளை எந்த நிலைமையில் மரியா தீமிட்ரிவ்னா விட்டு போனாளோ அதே நிலைமையில்தான அவள் இன்னமும் இருந்தாள். ஒரு இனிமையான பெண், ரொம்ப இனிமை என்று மரியா தீமிட்ரிவ்னா சொன்னாள். காதலர்களை சந்திப்பதற்கு என்னுடைய வீட்டிலேயே ஏற்பாடு செய்வது, பாசாங்கு செய்வதில் பயனில்லை. நான் சொல்லுவதை கவனித்துக் கேள் என்று மரியா தீமிட்ரிவ்னா சொல்லி அவளுடைய கையை தொட்டாள். நான் பேசும்போது கவனித்துக் கேள். கேடு கெட்டவளிலும் கெட்டவளாக நீ உனக்கு இழிவு தேடிக்கொண்டாய். உன்னை நான் வேறு விதமாக நடத்துவேன். ஆனால்
உன்னுடைய தந்தைக்காக நான் வருந்துகிறேன். ஆகவே அவரிடம் அதை மறைத்து விடுவேன். நட்டாஷா தன்னுடைய நிலைமையில் இருந்து மாறவில்லை. ஆனால் அவளுடைய முழு உடம்பும் அவளுடைய சப்தமில்லாத விம்மல்களினால் ஆடிக்கொண்டிருந்தது. அவளுடைய மூச்சு திணறியது. சோனியாவை மரியா திமிட்ரிவ்னா நோட்டமிட்டு விட்டு நட்டாஷாவின் பக்கத்தில் சோபாவில் அமர்ந்தாள். என்னிடமிருந்து அவன் தப்பியது அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். ஆனால் நான் அவனை கண்டு பிடித்து விடுவேன் என்று கரகரப்பான குரலில் அவள் கூறினாள். நான் சொல்லுவதை நீ கேட்டு வருகிறாயா அல்லது இல்லையா? தனது பெரிய கையை நட்டாஷாவின் முகத்திற்கு கீழாக வைத்து அவளுடைய முகத்தை தனக்கு நேராக திரும்பினாள். நட்டாஷாவின் தோற்றத்தை மரியா திமிட்ரிவ்னாவும் சோனியாவும் பார்த்து ஆச்சரியம் கொண்டார்கள். அவளுடைய கண்கள் உலர்ந்திருந்தன, மினுமினுத்தன. அவளுடைய உதடுகள் இறுகி மூடியிருந்தன. அவளுடைய கன்னங்கள் குழி விழுந்திருந்தன. என்னை விட்டுவிடுங்கள். அதைப் பற்றி எனக்கு என்ன? நான் சாகப் போகிறேன் என்று அவள் முனங்கிக் கொண்டிருந்தாள். மரியா திமிட்ரிவ்னாவின் கைகளில் இருந்து வேகமாக தன்னை விடுவித்துக் கொண்டு பழைய மாதிரியே படுத்துக் கொண்டாள். நட்டாலி, நான் உனது நன்மையையே விரும்புகிறேன். வேண்டுமானால் படுத்துக்கொள். அதே மாதிரி படுத்துக்கொள். நான் உன்னை தொடமாட்டேன். ஆனால் நான் சொல்லுவதைக் கேள். நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறாய் என்பதை நான் உனக்கு சொல்லப் போவதில்லை. நீ உனக்குள் அறிவாய். ஆனால் உன்னுடைய தந்தை நாளை திரும்பி வரும்போது அவரிடம் நான் என்ன சொல்லுவது? என்ன என்று மரியா திமிட்ரிவ்னா பேசினாள். மீண்டும் நட்டாஷாவின் உடம்பு விம்மல்களினால் குலுங்கியது. ஒருவேளை அவரும் உன்னுடைய சகோதரரும் உனக்கு நிச்சயதார்த்தம் ஆனவரும் கண்டுபிடித்து விட்டார்களானால்? எனக்கு நிச்சயதார்த்தம் ஆனவர் ஒருவரும் இல்லை. நான் அவரை மறுத்துவிட்டேன் என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் இதை கேள்விப்பட்டார்களானால் சும்மா விட்டு விடுவார்களா? அவர் உன்னுடைய தந்தை. எனக்கு அவரை தெரியும். அவர் அவனை தூயல் சண்டைக்கு அழைப்பாரானால் அது சரியாய் இருக்குமா? என்ன என்று மரியா திமிட்ரிவ்னா கேட்டாள். என்னை விட்டுவிடுங்கள். நீங்கள் எதற்காக இதில் தலையிட்டீர்கள்? ஏன் ஏன் அம்மாதிரி செய்யும்படி உங்களை யார் கேட்டார்கள் என்று நட்டாஷா கூச்சலிட்டு சோபாவில் எழுந்து உட்கார்ந்து குரோதத்தோடு மரியா திமிட்ரிவ்னாவை பார்த்தாள். ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்று மீண்டும் கோபம் பொங்க மரியா திமிட்ரிவ்னா கூச்சலிட்டாள். உன்னை என்ன பூட்டியா வைத்திருந்தோம்? அவன் இங்கே வருவதை யார் தடுத்தார்கள்? ஒரு ஜிப்சி பாட்டுக்காரியைப் போல உன்னை எதற்காக தூக்கிக் கொண்டு ஓட வேண்டும்? நல்லது, உன்னை அவன் தூக்கிக் கொண்டு போயிருந்தால் அவர்களால் அவனை கண்டு பிடிக்க முடியாது என்றா நீ நினைக்கிறாய்? உன்னுடைய தந்தையோ அல்லது சகோதரரோ அல்லது நிச்சயதார்த்தம் ஆனவரோ அவனை கண்டு பிடிக்க முடியாதா? தவிரவும் அவன் ஒரு அயோக்கியன், அருவருப்பானவன். அது ஒரு உண்மையான விஷயம். அவர் உங்களில் யாரையும் விட சிலாக்கியமானவர் என்று நட்டாஷா கூச்சலிட்டு எழுந்தாள். நீங்கள் தலையிடாமல் இருந்திருந்தால். ஓ கடவுளே, இவையெல்லாம் என்ன? இது என்ன சோனியா? ஏன் போய்விடு. பெரிய விபத்துகள் ஏற்படும் போது அவற்றிற்கு தாங்களே காரணம் என்று நினைத்து மக்கள் ஆதரியத்தோடு எப்படி அழுவார்களோ அதே மாதிரி அவளும் பலமாக விம்மி அழ ஆரம்பித்தாள். மரியா திமிட்ரிவ்னா மீண்டும் பேச ஆரம்பித்தாள். ஆனால் நட்டாஷா கூச்சலிட்டு, போய் விடுங்கள், போய் விடுங்கள். நீங்கள் எல்லாரும் என்னை வெறுக்கிறீர்கள், என்னை இகழ்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சோபாவில் படுத்துக் கொண்டாள். மரியா திமிட்ரிவ்னா சிறிது நேரம் அவளை கண்டித்துக் கொண்டிருந்தாள். பின்னால் அவளுடைய தந்தைக்கு இந்த விஷயம் தெரியாமல் மறைத்துவிட வேண்டும் என்று கூறினாள். நட்டாஷா மட்டும் இவற்றையெல்லாம் மறந்து ஒருவரும் அறிய முடியாமல் செய்ய சம்மதிப்பாளானால் யாருமே இதை அறிந்து கொள்ள முடியாது என்று உறுதி கூறினாள். நட்டாஷா பதில் சொல்லவில்லை. விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கவும் இல்லை. அவள் உள்ளம் கடினமாகி உடல் பதறிக்கொண்டிருந்தது. அவளுடைய தலைக்கு கீழாக ஒரு தலையணியை வைத்து 2 மெத்தைகளால் அவளை மூடினாள். தானே சென்று அவள் குடிப்பதற்காக எலுமிச்சம் பூ போட்ட தண்ணீரை கொண்டு வந்தாள். ஆனால் நட்டாஷா அவளின் அழைப்பிற்கு பதில் சொல்லவில்லை. நல்லது, அவள் தூங்கட்டும் என்று மரியா திமிட்ரிவ்னா சொல்லிவிட்டு நட்டாஷா தூங்குவதாக நினைத்துக் கொண்டு அறையை விட்டு வெளியே போனாள். ஆனால் நட்டாஷா தூங்கவில்லை. வெளிரிய முகத்துடனும் விரிந்த கண்களினால் வெறித்த பார்வையுடனும் தனக்கு எதிராக பார்த்துக் கொண்டிருந்தாள். அன்று இரவு பூராவாக அவள் தூங்கவும் இல்லை, அழவும் இல்லை. அவளிடம் பல தடவைகள் சென்ற சோனியாவோடு அவள் பேசவும் இல்லை. மறுநாள் தாம் சொல்லியபடி மாஸ்கோவிற்கு பக்கத்தில் இருந்த தமது எஸ்டேட்டிலிருந்து மத்தியான சாப்பாட்டிற்கு கோமகன் ராஸ்டோன் திரும்பி வந்தார். அவர் மிகுந்த உற்சாகமாய் இருந்தார். எஸ்டேட்டை விலைக்கு வாங்குபவருடன் காரியங்கள் திருப்திகரமாய் நடந்து வந்தன. ஆகவே மாஸ்கோவில் இருந்தோ அல்லது கோமகளிடம் இருந்தோ அவள் விலகி இருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. மரியா திமிட்ரிவ்னா அவரை சந்தித்த போது நட்டாஷாவுக்கு உடம்பு முதல் நாள் அன்று மிகவும் அசலக்கியமாய் விட்டது என்றும் டாக்டரை வரவழைத்து காட்டினாள் என்றும் இப்பொழுது கொஞ்சம் சிக்கியமாய் இருப்பதாகவும் சொன்னாள். அன்று காலையில் நட்டாஷா அறையை விட்டு வெளியே வரவில்லை. உலர்ந்து போன உதடுகளை இறுக மூடிக்கொண்டு உலர்ந்து போன கண்களால் வெறிக்க பார்த்து கொண்டு ஜன்னலில் அமர்ந்திருந்தாள். தெருவில் போய்க் கொண்டிருந்த மக்களை மனக்குழப்பத்தோடு பார்த்து கொண்டும் தனது அறைக்குள் நுழையும் யாரையும் வேகமாய் திரும்பி பார்த்து கொண்டும் இருந்தாள். அண்டவுலை பற்றி ஏதாவது செய்தி வரும் என்றும் அவர் நேரில் வரலாம் என்றும் அல்லது அவளுக்கு கடிதம் அனுப்பலாம் என்றும் அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக தோன்றியது.
கோமகன் அவளை பார்க்க வந்தபோது ஒரு ஆண் மகனின் காலடி ஓசை கேட்டு ஆவலோடு அவள் திரும்பி பார்த்தாள். பின்னால் அவளுடைய முகம் கனிவற்ற பகைமை கொண்ட தோற்றத்தோடு விளங்கியது. அவருக்கு வணக்கம் தெரிவிக்க அவள் எழுந்திருக்க கூட இல்லை. உன்னை பற்றி என்ன விஷயம் என் தேவதையே? உனக்கு உடம்புக்கு சிக்கியமில்லையா என்று கோமகன் கேட்டார். ஒரு வினாடி மௌனத்திற்கு பின்னால் நட்டாஷா பதில் அளித்தாள். ஆம், அசௌக்கியம். அவள் ஏன் அவ்வளவு தூரம் வெறுப்பாக இருக்கிறாள் என்றும் அவளுடைய நிச்சயதார்த்த காதலருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டதா என்றும் கோமகன் ஆவலோடு கேள்விகள் கேட்டார். அவற்றிற்கு அவள் பதில் அளித்தபோது அம்மாதிரி எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் கவலைப்பட வேண்டாம் என்றும் அவள் சொன்னாள். எதுவும் ஏற்படவில்லை என்ற நட்டாஷாவின் உறுதி மொழிகளை மரியா தீமிட்ரிவ்னா உறுதி செய்தாள். உடம்புக்கு சிக்கியம் இல்லை என்ற பாசாங்கை கொண்டும் தமது குமாரியின் மன வேதனையை கொண்டும் சோனியாவின் உடையவும் மரியா தீமிட்ரிவ்னாவினுடையவும் குழப்பம் அடைந்த முகங்களை கொண்டும் தாம் ஊரில் இல்லாத சமயத்தில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை கோமகன் தெளிவாய் அறிந்து கொண்டார். ஆனால் தம்முடைய அன்பு மிகுந்த குமாரிக்கு ஏதாவது அகௌரவம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைப்பதற்கு அவருக்கு பயங்கரமாய் இருந்தது. அதோடு தம்முடைய சொந்த மன அமைதியையும் அவர் பிரமாதமாய் மதித்தார். ஆகவே அவர் மேற்கொண்டு கேள்வி கேட்க விரும்பவில்லை. பிரமாதமாக எதுவும் நடந்துவிடவில்லை என்று தமக்கு தாமே உறுதி கூறிக்கொள்ள முயற்சித்தார். மீண்டும் கிராமத்திற்கு திரும்புவதை அவளுடைய தேக அசுக்கியம் தாமதப்படுத்துகிறது என்பது மட்டும் அவருக்கு அதிருப்தியை கொடுத்தது. 8.19 தமது மனைவி மாஸ்கோவிற்கு வந்த தினத்திலிருந்தே அவளுக்கு பக்கத்தில் தாம் இருக்க வேண்டாம் என்று கருதி வேறு எங்காவது போக பீயர் விரும்பினார். ராஸ்டோன்கள் மாஸ்கோவிற்கு வந்த பின்பு நட்டாஷா அவர் உள்ளத்தில் ஏற்படுத்திய கிளர்ச்சியை பார்த்த பின்பு தமது உத்தேசத்தை நிறைவேற்றி வைக்க அவர் துரிதம் கொண்டார். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் தியாகலிங்கம், நோர்வே.